என்ன புண்ணியம் செய்தனை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வகுப்பை ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்கூடாது. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அதுவே 2 திருச்சிற்றம்பலம் சொல்லிடு. திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருநீலகண்டம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் முன்னின்று நடத்த இந்த கைலை அறக்கட்டளையில் நாம் திருவாசகத்துக்கு பொருள் விளக்கம் சிந்திக்கின்றோம். திருவாசகத்துக்கு என்ன பொருள் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் கேட்டார்கள். அந்தணர்களுக்கு தெரியவில்லை பொருள். அந்தணர்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு கேட்டார்கள், இது என்ன இது என்று கேட்டார்கள். இதற்கு பொருள் மாணிக்க வாசகர் தான் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார். மாணிக்க வாசகரை அழைத்து வந்து கேட்டார்கள், இதற்கு என்ன பொருள் என்று. இதற்கு பொருள் அவர்தான் என்று சொன்னார். ஆக பொருள் நாம் சிந்திக்கிறோம் என்றால் நடராச பெருமானை சிந்திக்கிறோம். அவருடைய கடை முடியிலிருந்து அவருடைய அடி விரல் வரை நாம் சிந்திக்கிறோம் என்று அர்த்தம். என்ன தவம் செய்தனை. எதையோ சிந்திக்கிறாங்க ஒருத்தர். சிவபெருமானுடைய தலையிலிருந்து அவனுடைய பாதம் வரைக்கும், அதுக்கு கீழே இருக்கிற முயலகன் வரைக்கும் நாம் சிந்திக்கிறோம். அருமை அருமை. அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்திலே நாம் முதல் பாடலாகிய சிவபுராணத்திற்கு விளக்கம் முடித்து இரண்டாவது பாடலாகிய கீர்த்தி திரு அகவல் சென்ற வகுப்பில் நாம் சிந்தித்தோம். கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி என்றால் புகழ், கீர்த்தி வாசன் என்றால் புகழ் வாசன் என்று பெயர். இது அகவல் முறையில் அமைந்துள்ள பாடல். பேராகிராஃப் மாதிரி இருக்காது, வரிகளாக இருக்கின்றது. அகவல் முறையில் அமைந்திருக்கின்றது. இது சிவபெருமானை பற்றிய அகவல். இது வேற ஏதாவது ஒரு டூயட் அகவல், இலக்கியத்தில் வர்ற அகவல், காதலன் காதலிக்கு வர்ற அகவல் கிடையாது. அந்த அகவல் தான் தெரு அகவல். இது சிவபெருமானை பற்றி இருப்பதால் இதற்கு பெயர் திரு அகவல் என்று பெயர். இந்த திரு அகவலில் இவனுடைய கீர்த்தியை பற்றி பேசுவதால், அவனுடைய பெருமைகளை பற்றி பேசுவதால், அவனுடைய அருமைகளை பற்றி பேசுவதால், அவனுடைய திருவிளையாடல்களை பற்றி பேசுவதால், உயிர்களுக்கு அவன் செய்கின்ற உபகாரத்தை பற்றி பேசுவதால் இந்த பதிகத்திற்கு கீர்த்தி திரு அகவல் என்று பெயர். இந்த கீர்த்தி திரு அகவல் சுருக்கமாக சிவபெருமானின் புகழை பாடுவது. முதல் பதிகத்திலே சிவபெருமானுடைய புராணத்தை நாம் கற்றுக்கொண்டோம். புராணம்னா என்ன? சிவபெருமான் யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க ஊர் யாரு, அவரோட பிறந்தது எத்தனை குழந்தைங்க, இவர் மூத்தவரா இளையவரா, இவருக்கு என்ன பேரு, இவர் எங்கே படித்தார், எந்த வேலைக்கு போனார், கல்யாணம் பண்ணாரா இல்லையா, குழந்தை குட்டி பெற்றாரா, பேரன் பேத்தி உண்டா இல்லையா, வீடு கட்டினாரா, லோன் வாங்கினாரா, நிறைய நெக்லஸ் அதெல்லாம் பண்ணாரா, கையில் பிரேஸ்லெட் போட்டிருந்தாரா, எவ்வளோ சொத்து சம்பாதிச்சாரு, சீஃப் மினிஸ்டர் ஆனாரா அப்படின்னு அவரை பற்றிய முழு புராணத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அவன் செய்த சில கீர்த்திகளை பற்றி நாம் இந்த பதிகத்திலே நாம் சிந்திக்கின்றோம். ஆகையால் இது சிவபெருமானின் புகழை பாடுகின்ற அகவல் என்பதால் கீர்த்தி திரு அகவல் என்ற பெயர். கீர்த்தி திரு அகவலில் முதல் 2 வரிகள் மட்டுமே கடந்த ஒரு வகுப்பில் 2 மணி நேரம் சிந்தித்தோம். 2 வரிகளுக்கு 2 மணி நேரம். ஆக தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்கின்ற 2 வரிகள் மட்டும் 2 மணி நேரம் சிந்தித்தோம். தில்லை என்றால் என்ன என்று பார்த்தோம். தில்லை என்பது சிதம்பரம் கோயிலின் அங்கே அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி பார்த்தோம். அந்த சிவபெருமான் உயிர்களுக்காக என்ன செய்தார், என்ன உபகாரம் செய்தார் என்று பார்த்தோம். சொரூப நிலையிலே பொட்டென்ஷியல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆற்றலாக இருக்கின்ற சிவபெருமான் ஆணவ மலத்திலே சிக்கி தவிக்கின்ற இந்த உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தான் தடத்த நிலைக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கிறார். அவர் தடத்த நிலைக்கு வருவதற்கு பெயர் சக்தி என்று பெயர். இது வேற அது வேற இல்லை. அவர் உட்கார்ந்திருந்தா சிவம், எழுந்திருச்சு நடந்தா சக்தி, அவ்வளவுதான். ஆக சக்தியாக இந்த பணிகளை செய்கிறார். இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்களை இயக்க வேண்டும். ஏதாவது ஒன்று இயக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும்.
ஒன்று புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கணும், இல்லைனா புஷிங் ஃபோர்ஸ் இருக்கணும், இல்லைனா லிஃப்டிங் ஃபோர்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பொருளை இயக்க வேண்டும் என்றால், இந்த பொருள் இப்படி இருக்குது, இதை இயக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்று பண்ணாதானே இயங்கும். ஆக இயக்கமில்லாமல் கிடக்கின்ற இந்த உயிரை இயக்க வேண்டும் என்றால் சிவபெருமான் இந்த உயிருக்குள் ரகசியமாக உள்ளே நுழைந்து கொள்கிறார். இது உயிருக்கு அப்பவும் தெரியாது, இப்பவும் தெரியல. அப்ப தெரியாது, ஓகே, அக்செப்டட். இப்பவும் தெரியல அப்படிங்கிறது சேம். ஆக இறைவன் உயிருக்குள் நுழைந்து உயிரை இயக்குகிறார். ஒரு பொம்மை இயங்குகிறது என்றால் உள்ளே பேட்டரி இருக்கிறது. மொபைல் இயங்குகிறது என்றால் பேட்டரி இருக்கிறது. ஒரு காற்று வருகிறது என்றால் ஃபேன் ஓடுகிறது. ஃபேன் ஓடுகிறது என்றால் உள்ள பிளேட் சுத்துகிறது. பிளேட் சுத்துகிறது என்றால் ஆர்மேச்சர் சுத்துது. ஆர்மேச்சர் சுத்துதுன்னா கரண்ட் வருது. மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வருது. ஃபோர்ஸ் வருதுன்னா கரண்ட் வருது. கரண்ட் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று இயக்குவதால் மட்டுமே இந்த உயிர் இயங்குகிறது. இந்த உயிரை யாரால் இயக்க முடியும் என்று பார்த்தால் இருக்கிறது 3 பொருள். நம்ம உயிர் ஒன்று இருக்கு, இன்னொன்று இயங்காத, அறிவில்லாத, இயக்க முடியாத ஜடப்பொருள் இருக்கு. இப்போ நம்ம உயிரை இந்த 3 இருக்கிற உயிரை தவிர இன்னும் 2 இருக்கு. இந்த 2ல் உயிரை எது இயக்க முடியும் அப்படின்னா சிம்பிள், காமன் சென்ஸ், ப்ரீ கேஜி, கிண்டர் கார்டன் கொஸ்டின். ஒரு உயிரை நாம் இயக்க வேண்டும் என்றால் இன்னொரு உயிர் உள்ள பொருள் தான் இயக்க வேண்டும். ஆக சிவபெருமான் இந்த உயிருக்குள் நுழைந்து உயிருக்கே தெரியாமல் மறைந்து உயிரை இயக்குகின்றான். அதுக்கு பெயர் திரோதாயி என்று பெயர். தாய், திரோதாய் அப்படின்னு வச்சுக்கலாம். திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மறைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா மறைக்கும் சக்தின்னு சொல்லுவோம், இல்லைனா நமச்சிவாய மந்திரத்தில் இருக்கிற ந என்று சொல்லுவோம். எந்த பேர்ல சொன்னாலும் அவள் நம் தாய். அந்த தாய் திரோதாய், திரோதாயி என்று பெயர் அவளுக்கு. அவளாக இயங்குகின்றான். அப்போ தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறார். இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் இயங்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அதுக்காக முதல்ல தனு என்ற இந்த உடலை சும்மா ராவ பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி ஒரு ஷேப் பிடிக்கிறார். அப்புறமா பிள்ளையாருக்கு கண் வைக்கிறது, அப்புறம் ஐப்ரோ போடுறது, அப்புறம் அதில் கலர் அடிக்கிறது, அதெல்லாம் அடுத்தது பண்ணுறார். அதுக்கு பெயர் கரணங்கள் என்று பெயர். கருவிகள் 36 தத்துவங்களையும் கருவிகள், ஞானேந்திரியங்கள் அதெல்லாம் சேர்க்கிறது தான் தனு கரணம் என்று சொல்லுகின்றோம். புவனம் என்கின்றது உலகம், உலகத்தை படைக்கின்றார். சீக்வன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை. தனு படைத்தார், கரணம் படைத்தார், புவனம் படைத்தார். இப்போ புவனம் என்கின்றதே சிவபெருமான் நமக்காக படைத்தது. 36 தத்துவங்களில் ஒன்று. ஆக அந்த வெறும் புவனத்தில் அப்படியே இருந்தாக்க, இப்போ வீட்டில் இந்த பக்கம் ரைஸ் இருக்கு, இந்த பக்கம் தேங்காய் இருக்கு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? இந்த ரைஸை இட்லி ஆக்கி, தோசையாக்கி, இந்த தேங்காயை சட்னி ஆக்குனா தான் நமக்கு பயன்படுத்த முடியும். அது பெருமான் அதையும் செய்கிறார். இந்த பிள்ளை பாவம் வெறும் ரைஸையும் வெறும் தேங்காயையும் கொடுத்தாக்க இட்லி தேங்காய் சட்னியோட சாப்பிடாதுங்கிறதுனால அதை புவனம் என்கின்றதோடு நிறுத்தி விடாமல் போகம் என்கின்ற அனுபவிக்கின்ற ஒரு இயக்கத்தையும் கொடுக்கிறார். இது இந்த முட்டாள் உயிர், இந்த அறிவு கெட்ட உயிருக்கு இது தெரியாது, இந்த உடலுக்கும் தெரியாது. உயிருக்கே தெரியலைன்னா உடலுக்கு எங்கே தெரிய போகுது? ஆக சிவபெருமான் உள்ளே இருந்து இயக்குகின்றார். அனைவரும் குறித்து கொள்ளவும். சிவபெருமான் இப்போ எங்கெங்கே இருக்கிறார்? சிவபெருமான் உயிருக்குள்ள இருக்கிறார். அதற்கு பெயர் ஒன்றாய் இருத்தல் என்று பெயர். அதை ரெண்டா பிரித்து பார்க்க முடியாது. இது சிவபெருமான், இது உயிர். முதல்ல ஒரு சிவபெருமான் இருக்கு, அதுக்கு மேலே உயிர் சுத்துது. அப்படிலாம் இது சிவபெருமான், இதுக்கு மேலே ஒரு உயிர் இருக்கு, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால பிரிக்க முடியாத நிலையிலே உயிருக்குள்ளே இருந்து உயிரை இயக்குகின்றதால் ஒன்றாய் என்று பெயர். ஒன்றோடு ஒன்றாய் இருக்கின்றான். இந்த ஒன்றோடு ஒன்றாய் தான் பின்னால சச்சிதானந்தத்துல வரப்போகுது, சாயுச்சியத்துல வரப்போகுது. ஆக கதை எங்க ஆரம்பிச்சது? ஒன்றோடு ஒன்றாய் இருந்து ஒன்றோடு ஒன்றாய் முடிய போகுது. இதுதான் நம்மளுடைய கதை. இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட். ஆக இந்த ஒன்றோடு ஒன்றாய் இருக்கும்போது உயிருக்கு அறிவு விளங்காமல் இருக்கிறது. அந்த ஒன்றோடு ஒன்றாய் இருக்கும்போது உயிருக்கு முழு அறிவு விளங்கி ஞானத்தில் ஞானமாக நிற்கும். அதான் டிஃபரன்ஸ். இப்பவும் ஆணவ மலத்தோட இருக்கு உயிர், அப்பவும் ஆணவ மலத்தோட இருக்கும் உயிர். இப்பவும் கேவல நிலையில இருக்கிற உயிர், கேவல நிலையில மயக்கத்தில் இருக்கிற உயிர், அப்பவும் மயக்கத்தில் இருக்கும். இப்போ போத மயக்கத்தில் இருக்குது, அப்போ ஆனந்த மயக்கத்தில் இருக்கும். என்ன நடந்ததுன்னு தெரியாத ஒரு மயக்கத்தில், ஆனந்த மயக்கத்தில் இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையின் வாழ்க்கை என்பதே அதுதான், பிறவிகள் என்பது அதுதான். சரி, இந்த சக்தி தான் நமக்கு ஐந்தொழில் புரிகிறாங்க. இதெல்லாமே நம்ம சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம்.
அதை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க சொல்லும், அதனால பார்க்க வேண்டாம். ஆக தில்லை என்பது சிதம்பரம், மூதூர் என்பது பழைய ஊர், பழைய ஆலயம், உலகம் தோன்றும் போது தோன்றுகின்ற ஆலயம், உலகம் அழிந்தாலும் அது அழியாத ஆலயம். அங்கே ஆடுகின்ற திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, அது எல்லாம் குறித்து கொள்ள வேண்டும். தில்லை மூதூரில் ஆடுகின்ற அந்த திருவடி பல வகையான உயிர்களுக்கு உள்ளேயும் இருக்கின்றது. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது, கடந்து இருக்கின்றவன் உள்ளும் இருக்கின்றான், அதனால அவனுக்கு பெயர் கடவுள்னு பேர். இப்போ நம்ம இந்த பாடத்துல மீதி 140 வரியையும் பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒவ்வொரு உயிர்களின் உள்ளும் சிவபெருமான் இருக்கிறார். 3 முறை சொல்றேன். ஒவ்வொரு உயிர்களின் உள்ளேயும் சிவபெருமான் இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், சிவம் மேல சத்தியமா இருக்கிறார். நான் சொல்றது பொய்யா இருந்தா அது சிவத்தை தான் பாதிக்கும், சிவபெருமானுக்கு தான் கண்ணு தெரியாம போயிடும். தில்லை மூதூரில் ஆடுகின்ற திருவடி பல் உயிர்களில் எல்லாம் புகுந்து பயின்றவனாகிவிட்டான். என்னோட உயிர்ல சிவபெருமான் இருக்கார, சத்தியமா இருக்கார், நோ டவுட், 100% ஷூர், 200% ஷூர். உங்க உயிர்ல சிவபெருமான் இருக்காரா? 2000% ஷூர். அவர் இல்லைன்னா உயிர் இயங்காது, உயிர் இயங்கலைன்னா உடல் இயங்காது. இதுல என்ன டவுட்? மொபைல் ஒர்க் ஆகுதான்னா பேட்டரி இருக்கா, ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, நல்லா சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம், காத்து இருக்கா? அது இல்லைன்னா இது நடக்காது, நெருப்பு இல்லாமல் புகையாது. ஆக உயிர்கள் இயங்குகிறது என்றாலே, இயங்குகிறதுனா என்ன, இப்போ மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் அது மூவ் ஆகுறது இல்லை, ஆனால் இயங்குது, அந்த நிலையிலிருந்து வளர்கிறது, சுவாசிக்கிறது. ஆக எதெல்லாம் இயங்குகிறதோ அதிலெல்லாம் சிவபெருமான் இருக்கிறார். அது மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், இதில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நம்ம உயிரில் சிவபெருமான் இருக்கிறார். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இந்த பாடத்தை இன்னைக்கு ஃபுல்லாக திரும்பவும் நடத்தலாம். நான் சொல்லலை, சொன்னது மாணிக்கவாசகர். ஒருவேளை மாணிக்கவாசகர் தெரியாமல் சொல்லியிருந்தாலோ இல்லை பொய் சொல்லியிருந்தாலோ சிவபெருமான் எழுதும்போது, டே மாணிக்கவாசகா சும்மா பொய் சொல்லாத, அப்புறம் பின்னாடி வந்து இந்த சைவ சித்தாந்த மாணவர்களெல்லாம் நம்மளை தொலைச்சி எடுத்துருவாங்க, அதனால உண்மையை சொல்லு, கொஞ்சமாக சொன்னாலும் உண்மையை சொல்லுன்னு இவர் எழுதாமல் விட்டுருப்பார். சென்சார் போர்டில் கட் பண்ணுறாங்களே, இது ரொம்ப செக்ஸியாக இருக்குது, இது ரொம்ப அரகன்ஸாக இருக்குது, இது ரொம்ப வயலன்ஸாக இருக்குன்னு சென்சார் போர்டில் சினிமாவை கட் பண்ணுவான். அதுபோல் சிவபெருமான் மாணிக்கவாசகருடைய பாடலை கட் பண்ணி எடுத்திருந்துருக்கலாம், இது பொய்யாக இருந்திருந்தார். தில்லை மூதூரில் ஆடுகின்ற திருவடி பல்வகையான உயிர்கள் 84 லட்சம் யோனி பேதங்களிலும் பல கோடி உயிர்களிலும் பல கோடி ஜீவராசிகளிலும் பயின்று உள்ளே இருக்கின்றது. இதற்கு பெயர் இறைவன் நம்முடன் ஒன்றாய் இருக்கின்றான் என்று பெயர். இப்போ நம்ம பகுத்தறிவாளன் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். பகுத்தறிவாளன் இந்த ஒரு விஷயத்துல நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ அடிக்கடி பெண்கள் கேட்குற கேள்வி, மாதவிடாய் காலத்துல கோயிலுக்கு போகலாமா? சாமி ஏதாவது பண்ணிடுவாரா? சாமி என்ன பண்ணுவார்? சாமி எங்க இருக்கார்? பல் உயிரெல்லாம் பயின்றனன் அவன், உயிர்களுக்கு உள்ளே இருக்கார். நீ மாதவிடாய்னா சிவபெருமானத்துக்கு 3 நாள் வெளியில உட்கார வச்சுட்டு அப்புறமா எல்லாம் முடிஞ்சிருச்சு வாப்பான்னு கூப்பிட முடியுமா? நமக்கு ஆலயத்திற்கு செல்வதில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டா இல்லை என்றால் போக வேண்டியதில்லை. தத்துவப்படி சித்தாந்தப்படி இறைவன் சொல்லி கொடுத்த பாடத்தின்படி பல் உயிர்களில் அவன் இருக்கின்றான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆலயத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கான். என்னுடைய உயிரில் இருக்கிறான், என்னுடைய நெஞ்சில் இருக்கிறான், ஜடப்பொருளாகி இதில் இருக்கிறான், என்னுடைய இதில் கூட இருக்கிறான். அப்புறம் எப்படி தீட்டு காரணம்? அப்புறம் என்ன தீட்டு? தீட்டு என்பதே சிவபெருமானுக்கு கிடையாது. வேற ஏதாவது இந்த கோழி வெட்டுறது ஆடு வெட்டுற சாமிக்கு வேணா தீட்டு வச்சுக்கலாம். தீட்டை கொடுக்குறவனே சிவபெருமான் தான். அவனுக்கு தெரியாம நமக்கு தீட்டே ஆகாது. அவனுக்கு தெரியாம எப்படி தீட்டாகும்? சிவபெருமானுக்கு தெரியாம நமக்கு தீட்டாயிடுமா? சிவபெருமான் கொடுத்த தீட்டை வச்சுக்கிட்டு நம்ம அவன் கோயிலுக்கு போகக்கூடாதா? எல்லா ரூல்ஸும் என்ன எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, சிவனுக்கிட்ட போகாத அப்படிங்கிறதுக்கு எல்லா ரூல்ஸும் வச்சிருக்கோம். நேற்று ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், எங்க பெரியப்பா ஒருத்தர் இறந்துட்டாரு, இந்த தடவை முற்றோதலுக்கு வரலாமா ஞாயிற்றுக்கிழமை? இது ஒரு கேள்வி. உங்க பெரியப்பா இறந்துதான் ஆகணும், உங்க அப்பா இறந்துதான் ஆகணும், நீ இறந்துதான் ஆகணும்.
உங்க பெரியப்பா இறந்ததுக்கு நீ சிவன் கோயிலுக்கு வர வேண்டாம்னா, உங்க பெரியப்பா இறந்தது சிவபெருமான் இருக்கும்போது, சிவபெருமானோட தான் அவர் இறந்திருக்கிறாரு. அவரை எரிக்கும் போது சிவபெருமான் தான் எரிக்கணும், இல்லைன்னா உடம்பு எரியாது. புதைச்சாலும் சிவபெருமான் தான் அதை மண்ணாக்கணும், இல்லைன்னா அது மண்ணாகாது, அப்படியே கிடக்கும். சுடுகாட்டில் நடனம் ஆடுகின்றான். உயிர்கள் எல்லாம் அப்பதான் நினைக்கும், அடா கடவுளே, எங்க என் மனைவி, எங்க ஒய்ஃப், ஹலோ ஒய்ஃப், எங்கன்னு உயிர் தேடும். அடக்கல்மை, இவளை நம்பி என்னுடைய சொத்து, என்னுடைய வாழ்க்கையை 30 வருஷம் வீணாக்கிட்டேனே அப்படின்னு தோணும். ஏன்னா மனைவி வீட்டிலே இருப்பான். மகன்கள் எல்லாம் எங்கன்னு கேட்பான். அவன்லாம் கோர்ட்லையும் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லையும் இருப்பான், சொத்தை டிவைட் பண்ணிக்கிறதுக்காக. என்னுடைய மகள்கள் எங்க அப்படின்னு ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்போ இந்த உயிர் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடும். அடச்ச அப்படின்னு சிவபெருமான் நின்றுட்டு இருப்பார். கடவுளே, எதெல்லாம் உண்மைன்னு நான் நினைச்சனோ இப்போ அது எதுவுமே இல்லை. உன்னைய பொய்ன்னு நினைச்சேன், உன்னை பாடுவதற்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன். உன் பஞ்சபுராணம் பாடுறதுக்கு எனக்கு மைண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது, மெமரி பவர் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். மற்றதெல்லாம் பண்ணேன், மற்றதெல்லாம் இல்லை, ஆனால் நீ நிற்கிற. மற்றதெல்லாம் நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன், வரல. ஆனால் நீ உன்னைய நான் நினைக்கவே இல்லை, நீ என்னை நினைக்கிற. தயவு செய்து ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு பிறவி, லாஸ்ட் சான்ஸ், இன்னும் ஒரே ஒரு பிறவி, சும்மா ஒரு 20-30 இயர்ஸ் கொடுத்தா கூட போதும். ரொம்ப 100 இயர்ஸ்லாம் எனக்கு வேணும். 16 வருஷம் கொடுத்தா கூட போதும். அந்த பிறவியில் நான் பிறந்ததுலேருந்து உன்னை திருவாசகம் பாடி, திருமுறைகளை பாடி, சைவ சித்தாந்தத்தை பாடி, விளக்கு ஏற்றி, உளவாரம் பண்ணி, முழுவதும் உனக்காகவே அர்ப்பணிக்கிறேன், இது சத்தியம், எனக்கு ஒரே ஒரு பிறவி கொடு அப்படின்னு கெஞ்சுமா அந்த உயிர். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிறவி இப்போ கொடுத்துருக்கிறாரு. அப்படி வாங்கினது தான் இந்த பிறவி. நீங்களும் அப்படி தான் வாங்கினீங்க, நானும் அப்படி தான் வாங்கினேன். இது ரகசியம் உங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது. உங்கள் அப்பா அம்மா சொசைட்டிக்காக உங்களை பெற்றுக்கிட்டாங்க. சிவபெருமான் அவங்களுடைய கருவிலை கொண்டு போய் நம்மை வைத்தது எதற்கு என்றால், நாம் இந்த திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் படித்து ஞானத்தில் ஞானம் வர வேண்டும் என்பதற்காக நம்ம அப்பா அம்மாவோட அறிவையும் தாண்டி உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ அப்பா அம்மா குழந்தை வேணும் வேணுன்றாங்க, வைக்கலையே. நம்மை வைத்திருக்கிறார் என்றால் இந்த நம்ம விரும்பி கேட்டோம், அதுபடி அவர் அருள் செய்திருக்கிறார். பிறவிக்கு வந்தோம், என்ன பண்ணுறோம், பஞ்சபுராணம் பாட நேரமே இல்லைங்கய்யா, திருவாசகம் எழுதுறதுக்கு நேரமே இல்லைங்கய்யா, மற்ற எல்லாம் 24 hours டைம் இருக்குது, ஆனால் திருவாசகத்தை எழுதணும்னு எடுத்தால் ஏதாவது தடை வந்துடுது, எழுத முடிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் தடை வருது. சாப்பிட்றதுக்கு தடை வரல, மற்ற உலகியல் பணிக்கு தடை வரல, சம்பாதிக்கிறதுக்கு தடை வரல, டிவி பார்க்க தடை வரல, ஆனால் திருவாசகத்தை எழுதுவதற்கு மட்டும் தடை வருகிறது. எப்படி வரும்? அது செகண்டரியாக இருக்கிறதுனால வருது, பிரைமரியாக இருந்தால் வர. ஆக தில்லை மூதூரில் ஆடுகின்ற சிவபெருமானுடைய திருவடி நம் உயிருக்குள் இருக்கிறது 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 இருக்கிறது. இப்போ உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்கான் அப்படின்னாக்க வேற எந்த தீட்டும் எந்த ஒரு கொலை எதுவும் நமக்கு கவலை கிடையாது. என் கழுத்துல இருக்கிற எல்லா நகையும் எவனாவது எடுத்துட்டு போனாலும் டோன்ட் கேர், உள்ள உயிர் இருக்கு, அதுக்குள்ள சிவபெருமான் இருக்கான், அது போரும். நம்ம சிவபெருமானை எவனாவது திருடிக்கிட்டு போயிட்டான்னா தான் நம்ம கவலைப்படும். சிவபெருமானை எவனும் திருட முடியாது, என்ன திருடுற பொருள் அவர் கிடையாது. ஆக ஒன்றாய் இருக்கின்றான் இறைவன், உடனாயும் இருக்கின்றான். இந்த உயிருக்கு எழுந்திருச்சு நடக்க கூட தெரியாது. காலை கொடுத்துட்டா நடந்துருவாங்களா? கால் கொடுத்த பின்னாடி நடக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த உயிருக்கு தெரியும். குழந்தைகளை பெற்று தாய்ப்பால் கொடுத்த பெண்களுக்கு தெரியும். ஒரு குழந்தையை எடுத்து அந்த குழந்தை பிறந்த காலத்தில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய் மேக்சிமம் என்ன பண்ணலாம், அதுக்கிட்ட பேசினா அதுக்கு பேச தெரியாது. குடிப்பா குடிப்பா, குடிமா குடிமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு குடிக்க தெரியாது. ஆக அதிகபட்சம் தன்னுடைய மார்பில் அந்த குழந்தையை இணைச்சு அந்த வாயில் கொண்டு போய் அதை வச்சு அப்படித்தான் பண்ணலாம். ஆனால் அந்த குழந்தை உறிஞ்சி குடிக்க வேண்டும் என்பது எப்படி தெரியும் அந்த குழந்தைக்கு? ஒரு மாட்டு, பசுமாட்டின் கன்று அதோட தாய் மடியிலிருந்து பாலை உறிஞ்சி குடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான் செய்கிறார். பெரிய பசும் கன்று பெரிய பிரில்லியண்டா? பசு கண்ணுக்கு எனக்கு பசுக்கே தெரியாது, பசு கண்ணுக்கு எப்படி தெரிய போகுது? சிவபெருமான் பசுவின் கன்றின் வாயில் நின்று கடைசி லிப்ஸ்ல நின்று அதை அமுக்கி இழுக்க சொல்கிறார். இதற்கு பெயர் உடனாயும் இருக்கின்றான். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அம்மா கிட்ட பால் குடிக்க தெரியாது. அப்படித்தான் நம்மளை வளர்த்திருக்காரு சிவபெருமான்.
ஒன்றாய் இருந்து பிறவி கொடுத்தார். உடனாய் இருந்து பிறவிகளிலெல்லாம் நாம் செய்கின்ற துரிசுகளுக்கும் சரி நன்மைகளுக்கும் சரி கூட இருக்கிறார். அவர் கூட இருந்து செய்யலைன்னா நம்மளால எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பெருமானை நாம் முதலில் வைக்காமல் கடைசியில் வைத்திருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கோயிலுக்கு போய் விளக்கேற்றலாம். அப்படியா இது? கடவுளே கடவுளே. ஆக சிவபெருமானின் திருவடி என்னுடைய உயிரில் இருக்கிறது. இப்போ சைவ சித்தாந்த மாணவர்கள், அப்பா நீங்களாம் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க? பெருமானின் திருவடியை அடைவதே என்னுடைய நோக்கம். அடைச்சு பெருமானின் திருவடி உள்ளுக்குள்ளே இருக்கு. இங்க கைலாய மலையில தான் போய் அடையணுமா? எப்படியாவது கைலாயத்துக்கு போயிடணும். லைஃப்ல இந்த தடவை எப்படியாவது கைலாயத்துக்கு போயிடணும். அது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. கைலாயம் உள்ள இருக்கு. யார் சொன்னார்? மாணிக்க வாசகர் சொன்னாரு, சிவபெருமான் எழுதினார். தில்லை மூதூரில் ஆடுகின்ற திருவடி சிவபெருமானின் திருவடி வேண்டும், திருவடி நிழல் வேண்டும், அவன் திருவடி கீழ் போக வேண்டும், திருவடி கீழ் போக வேண்டும்னா உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்காரு. உயிருக்குள்ள சிவபெருமான் இப்படி இருக்கிறாரு, திருவடியே அங்கே இருக்கிறது. திருவடி அப்படின்னா காலை நினைக்க கூடாது, அது சரியை மாணவனுக்கு உண்டான திருவடி. சிவபெருமானின் கருணையும் அறிவும் ஆற்றலும் சத்து சித்து ஆனந்தம் தான் திருவடிங்கிறது. சச்சிதானந்தத்துக்கு பெயர் திருவடி என்று பெயர். சச்சிதானந்தம் எங்கே இருக்கு? என்னுடைய உயிருக்குள்ளேயே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் கட் பண்ணி எங்கேயாவது ஃப்ளாஷ் பண்ணிடாதீங்க. கைலை துரைசாமி சொல்றாரு கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி. அப்படி ஃப்ளாஷ் பண்ணிடாதீங்க. பண்ணாலும் நோ ப்ராப்ளம். சரியை கிரியில் இருக்கிற மாணவன் போகணும். யோக நிலையில இருக்கின்ற மாணவன் உயிர் எங்க இருக்கு? உயிருக்குள்ள சிவபெருமான் எங்க இருக்காரு? உயிர் இங்க இருக்கா? ஓகே, கண்ணை ரைஸ் பண்ணி 2 கண்ணையும் இங்க பார்த்து இங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தாக்க சிவபெருமானுடைய திருவடி நமக்கு சத்தியமாக தெரியும். ஏன் தெரியாது? இருக்கிறது தானே. இருக்கிறது எப்படி தெரியாம போயிடும்? ஆக தில்லை மூதூரில் ஆடுகின்ற திருவடி ஒவ்வொரு உயிர்களிலும் உள்ளே இருக்கின்றது இருக்கின்றது இருக்கின்றது. உங்க உயிர்ல இருக்கிறது, என்னுடைய உயிர்ல இருக்கிறது, என்னுடைய நாய் உயிர்ல இருக்கிறது, என்னுடைய மஸ்கிட்டோ உயிர்ல இருக்கிறது. பல்லுயிர் எல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. எழுதுறவங்கலாம் யாரு? மாஸ்டர். பல் மனிதர்கள் எல்லாம், பல் ஆண்கள் எல்லாம், பல் பெண்களில் எல்லாம், பல் தமிழர்களில் எல்லாம், பல் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லாம், பல் உயிர் எல்லாம் பயின்றவனாய் ஓரறிவு உள்ள தாவரமாக இருந்தாலும் ஊர்வன பரப்பன நகர்வன நீரில் வாழ்வன நிலத்தில் வாழ்வன ஆகாயத்தில் வாழ்வன தேவலோகத்தில் வாழ்வன விலங்குகள் மனிதர்கள் 7 வகை பிறப்பில் எதுவாக இருந்தாலும் அந்த பிறப்பின் உயிருள் சிவபெருமானின் திருவடியாகிய சச்சிதானந்தம் இருக்கிறது. வெளியில் தேடுவது வேஸ்ட். சின்ன பசங்க வெளியில தேடலாம், பெரியவங்க வெளியில் தேடக்கூடாது, உள்ள தேடலாம். அந்த வகையில் இன்றைய பாடத்திற்கு நேரம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. பாடத்தை ஆரம்பிப்பதற்கே 1/2 மணி நேரம் ஆகிறது என்றால் பாடத்தை முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை. ஆக நாம் பாடத்திற்குள் செல்வோம். தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றன நாயி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் வானோர் உலகும். ஓகே, பாடத்துக்குள் போவோம். சிவபெருமான் உயிர்களின் மேல் கொண்ட கருணை காரணமாய் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்களில், நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்தை டிஃபைன் பண்ணும்போது ஆங்கிலத்தில் சொல்றேன், எவ்ரிதிங் இஸ் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஒரு விஷயம் நடக்குது, நால்வர் விழா நடத்துறாங்க அப்படின்னா என்ன? ஒரு டைம்ல ஒரு இடத்துல அது நடக்கிறது. அதாவது காலம் இடம் இதை வச்சுதான் நம்ம குறிக்கிறோம். வரலாறுங்கிறது அதுதான். அக்பர் எப்போ ஆண்டார்? அந்த காலத்துல அந்த இடத்துல ஆண்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு எங்கே இருக்கிறது? இந்த இடத்துல இந்த காலத்துல நிறுவப்பட்டது. பார்லிமெண்ட் எங்க இருக்கிறது? இந்த இடத்துல இந்த டைம்ல இருக்கிறது. சுனாமி எப்போ வந்தது? இந்த இடத்துல இந்த டைம்ல வந்தது. ஆக இந்த மனிதனுக்கு இருக்கிற சின்ன அறிவு டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம் நியதி. இதை வைத்துதான் நாம் இந்த உலகத்தையே நாம் அளக்கின்றோம். ஆனால் சிவபெருமான் உயிர்களின் மேல் கொண்ட கருணை காரணமாக பல்வேறு இடங்களில், ஸ்பேஸை குறிக்கிறேன், பல்வேறு காலங்களில், டைம்ங்கிற டைமென்ஷனையும் சொல்லிட்டேன், பல்வேறு வடிவங்களில் புதிதாக. எப்போதும் அவர் ஒரே மாதிரி வரமாட்டார். திருஞான சம்பந்தருக்கு ஒரு மாதிரி வந்தார், திருநாவுக்கரசருக்கு ஒரு மாதிரி வந்தார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வேற மாதிரி வந்தார், மாணிக்க வாசகருக்கு வேற மாதிரி.
ஒருவருக்கும் ஒரு மாதிரி வருவார். உங்களுக்கு ஒரு மாதிரி வருவார், எனக்கு ஒரு மாதிரி வருவார். அதனால எதிர்த்த மாதிரி வர்றது, ஓ அந்த அம்மா வர்றாங்க, அந்த அம்மா வந்தாலே ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு எந்த அம்மாவையும் ஒதுக்கிறாதீங்க. அந்த அம்மாவாக சிவபெருமானே வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால தான் நம்ம வேடத்தை பார்த்தோன்னே வணங்கிடும். ஏன் வேடத்தை வணங்க சொல்றாங்க, ஆளை வணங்காம? வேடத்தை பார்த்துட்டா மற்றதை குவாலிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வேடத்தில் சிவபெருமான் வருவார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடியார் நடுவில் ஏன் இருக்கிறோம், அதுல ஒருத்தனா சிவபெருமான் இருப்பான், யாருக்கு தெரியும்? சுந்தரருக்கு பக்கத்துல சிவபெருமான் 2 நாள் பேசிக்கிட்டு இருக்காரு, சுந்தரருக்கு தெரியாது. மாணிக்க வாசகர் ஃபுல்லா உட்காந்து திருவாசகத்தை நைட்டு ஃபுல்லா எழுதினாரு. மாணிக்க வாசகருக்கு தெரியல இது சிவபெருமான் சொல்லி. அப்பர் பெருமானுக்கு திருவடி தீக்கை கொடுக்குறாரு, சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறி அவர் சாப்பிட்ற வரைக்கும் முன்னாடி இருந்து மனைவி மாதிரி சர்வ் பண்றாரு. அப்பர் பெருமானுக்கு தெரியல இவர் சிவபெருமான்னு சொல்லி. நமக்கு முன்னாடி வந்திருக்கிற அம்மா அண்ணன் அந்த அடியார் சிவபெருமான் இல்லை என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? நமக்கு பிடிக்காத ஒரு உருவத்தில் வருவார். நம்ம மாமியாரா வருவார், மருமகளா வருவார், நாத்தனாரா வருவார், பங்காளியா வருவார். ஆக பல்வேறு வடிவங்களில் தோன்றி திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார் சிவபெருமான். அதான் அந்த கீர்த்தி திரு அகவல்ல நம்ம படிக்கிறது. திருவிளையாடல்கள் செய்வதால் சிவபெருமான் எவ்வித பயனையும் அடைவதில்லை. அது இறைவன் விளையாடுறதுனால அவருக்கு எந்த பயனும் கிடையாது. அவருக்கு டைம் பாஸிங்கோ இல்லை அவருக்கு ப்ரமோஷனோ, அவருக்கு இன்னும் பேர பிள்ளைங்கள்லாம் பிறந்து வம்சம் தலைக்குமோ, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மாயை. இன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க கேட்டாங்க? 2 பொண்ணுங்க. பையன் இல்லையா? உங்களுக்கு பையன் பிறக்கலையா? எனக்கு பையன் பிறக்கலன்னு நானே கவலைப்படலை, நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? பையனா பார்க்குறான், பொண்ணுங்க தான் பார்க்குறாங்க. பையன் பிறக்கலையா? ஒரு பையன் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுது. அப்படி நமக்கு சிவபெருமானுடைய பரம்பரை விளங்க வேண்டும். மூவேல் சுற்றம் முரணுற நிறகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. இதுக்காகவா சிவபெருமான் திருவிளையாடல் பண்றாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் பண்றாரு. வேற யாரும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னுடைய மனைவி செய்ய மாட்டாங்க, உங்களுடைய கணவன் செய்ய மாட்டார். சிவபெருமான் மட்டும் இதை செய்வார். திருவிளையாடல்கள் செய்வதால் சிவபெருமான் எந்த விதமான பயனையும் அடைவதில்லை. பயன் அடைவது யார் என்றால் நம் போன்ற உயிர்களே. அந்த பாடல்களை நம்ம ஒன்னொன்னு பார்த்தோம். அட்டமா சித்தி அருளிய அதுவும் என்ன பண்ணார்? அப்போ மாணிக்க வாசகருக்கு அட்டமா சித்திய அருளினார். தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து தண்ணீர் பந்தல் வைத்தார். யாருக்கு வைத்தார்? முருகனுக்கும் விநாயகருக்குமா? ஊருக்கே வைத்தார். ஆக எல்லாமே உயிர்களின்பால் அவர் செய்கின்றது தான். உயிர்களுக்கு தன்னை கொடுப்பதற்கு உயிரை தயார்படுத்துறார் சிவபெருமான். ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எந்த ஒரு சினிமாலையும், எந்த ஒரு கதையிலையும், எந்த ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியிலையும் நீங்க இந்த மாதிரி ஆளை பார்க்க முடியாது. ஒரு கற்பனை கதையிலையும் பார்க்க முடியாது. ஒரு டிடெக்டிவ் கொலை பண்றது, அதுக்கு அந்த கதையில கூட இப்படி ஒருத்தரை பார்க்க முடியாது. ஓல்டு சினிமாலையும் இப்படி ஒருத்தரை பார்க்க முடியாது. நியூ சினிமாலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. நம்ம பாட்டி சொல்லுவாங்களே கதை, அந்த கதையிலையும் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம சிவபெருமான் தான். யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட பணிகளை நமக்காக செய்கின்ற பெருமான், தனக்காக செய்கின்ற பெருமான் இல்லை. உலகத்துல பல பேர் நாளைக்கு காலையில யார் யாரெல்லாம் உங்களை சந்திக்கிறாங்க, யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னு பாருங்க. எல்லோரும் உங்களுக்கு எது செய்தாலும் அதில் தனக்காக ஏதாவது ஒன்று இருக்கும், அவர்களுக்காக. எக்ஸப்ட் சிவபெருமான். சிவபெருமான் ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா தனக்காக ஏதாவது இருக்குதான்னு நீங்க லென்ஸை வச்சு பார்த்தாலும், மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தாலும் தனக்காக ஒன்றும் இருக்காது. எனக்கு ஆல் இண்டியா லெவலில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான். ஓகே, இதனால அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 0. எனக்கு இளம் வயதிலேயே பெரிய ப்ரொமோஷன்ஸ், மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு ஏஷியா பெசிபிக் டைரக்டர்னா, யங்கஸ்ட் டைரக்டர் இன் த வேர்ல்டு, அது கொடுத்தார். அதனால அவருக்கு ஏதாவது பயன் இருக்கா? 0. ஆக உயிர்களின்பால் இறைவன் செய்கிறானே தவிர திருவிளையாடல்களை தனக்காகவோ டைம் பாஸிங்காகவோ அவன் செய்கிறது கிடையாது. எந்த உயிருக்காக செஞ்சான்னு வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம். மாமியாருக்காக செஞ்சானா, மருமகளுக்காக செஞ்சானான்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். அண்ணனுக்காக செய்தானா, தம்பிக்கு செய்தானான்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அவனுடைய விளையாடல்கள் என்று ஒன்று, அவனுடைய இயக்கமே உயிர்கள் சச்சிதானந்தத்தை பெறுவதற்கு தானே. சும்மா இயங்குறதே அதுதானே. உயிருக்குள்ள அவன் உட்கார்ந்து இருக்கிறதே சச்சிதானந்தத்தை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காகத்தானே. அப்போ ஒரு விளையாடலே அவன் பண்றான், ஒரு டிராமாவை அரங்கேற்றுகிறான் என்றால் அதுக்கு கருத்து என்னவாக இருக்க வேண்டும்? சச்சிதானந்தமாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்து சிந்தித்தால் சிவபெருமான் உயிர்களுக்கு செய்யும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்ற 5 தொழில்களுமே பெரிய திருவிளையாடல்கள். குறிச்சுகள். இறைவன் 5 தொழில் செய்கின்றான்.
மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. வேடத்தை தொழ வேண்டும். ES3 ஈஸ்வரி சங்கர், செஞ்சி கோட்டையின் ராணி, சேலத்தின் ராணி, நாகர்கோவில் ராணி, எல்லா ராணியும் நமக்கு, கோவை ராணி, எல்லா ராணியும் இங்கே தான் இருக்கிறீங்கம்மா. சரி, ஐந்தொழில் செய்கின்றது யாரு என்றால் இறைவன் செய்கின்றார். இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது திரோதாயி செய்கின்றாள், நம்முடைய தாய் தான் இந்த ஐந்தொழிலை செய்கின்றாள். இந்த 5 தொழில் அவர் செய்கிறதே திருவிளையாடல் தான். திருவிளையாடல் அப்படின்னா அந்த சிவாஜி கணேசன் நடித்த சினிமா படம் மட்டும் திருவிளையாடல் கிடையாது. பெரிய திருவிளையாடல் என்ன பண்றாருன்னா 5 தொழில் பண்ணுகிறார். உயிர்களை உயிர்களை இல்லை, உயிர்களுக்கு உடலை, இந்த பிறவியை படைக்கின்றார், அதை காக்கின்றார், அதை ஒடுக்குகின்றார், அதை ப்ரமோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகின்றார், மறைக்கிறார், அருளுகிறார். இது எல்லாமே அதுக்கு ஒரு ஆளை போட்டு செய்கின்றார். செய்கிறது சிவபெருமான் தான். இப்போ உங்கள் எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் இந்த சமுதாயத்தில் சைவ சமயத்திற்கு ஏதாவது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை காரியத்தை பண்ண வேண்டும், சிவபெருமானுடைய திருவடியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், படைக்கின்றது பிரமா, காக்கின்றது பெருமாள், அழிக்கின்றது சிவன் என்று யாராவது சொன்னால், அழிக்கின்றது சிவன் இல்லை, அழிக்கின்றது சிவன் வேடம் தாங்கிய உருத்திரன் அழிக்கின்றவன். அதை பற்றி நம்ம அழிக்கலைன்னுலாம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அதை ஒடுக்குதல். இப்போ என்னை இந்த நிலையில் ஆரம்ப நிலை சைவ சித்தாந்த ஆசிரியர்லேருந்து அழிச்சாதான் என்னை அட்வான்ஸ் சைவ சித்தாந்த ஆசிரியராக மாற்ற முடியும். என்னை இந்த பிறவியிலிருந்து என்னை அழிச்சாதான் என்னை தேவேந்திரனாக ஆக்க முடியும். தேவேந்திரனாக ஆக்குறதுக்கு இந்த கந்தரவக்கோட்டை துரைசாமியை அழிச்சாருன்னா அதுக்காக அழுகிறதா சிரிக்கிறதா? சந்தோஷப்படும். இறைவன் எதை செஞ்சாலும் சச்சிதானந்தம் கொடுக்கத்தான் செய்வான்ற நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னா, அவன் அழிச்சா என்ன, அவன் ஒழிச்சா என்ன, அவன் அடிச்சா என்ன, அவன் உதைச்சா என்ன, விற்றுக்கொள் ஒற்றிவை, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. திருவடியே நமக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆக 5 தொழில் செய்கிறது பெரிய திருவிளையாடல். படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்றதுல ஒன்றும் வெக்கப்பட வேண்டியதில்லை. அழித்தலை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அழித்தல்னா கொஞ்சம் செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா சிவபெருமான் செய்யலைன்னா நீங்கள் சாக மாட்டீங்களா? சிவபெருமான் ஒரு வாரம் லீவு போட்டால் நீ சாக மாட்டியா? செத்துதான் ஆகணும். அது உருத்திரன் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். இந்த 5ஐயும் செய்கின்றவன் சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவங்களாம் மினிஸ்டர். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், இப்போ அமித்ஷா இருக்கார். அதுபோல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், வெளிநாட்டு உறவுகளை எல்லாம் பார்க்குறதுக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. அதுபோல் டெக்னாலஜி மினிஸ்டர் இருக்கார், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இருக்கிறார், கல்ச்சர் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிறார். அதுபோல் மினிஸ்டர்ஸ் இந்த 5 பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்கிறபடி தான் அந்த மினிஸ்டர்ஸ் இயங்க முடியும். அதுபோல சிவபெருமான் சொல்கின்றபடி தான் இந்த 5மே நடக்குமே தவிர 3வது மட்டும் சிவபெருமான், மற்ற 2ம் இவங்க பெரிய ஆளுங்கிற அந்த மாயையை நீங்கள் போக்கினாலே போதும். படைக்கிறவர் பிரம்மா, காக்கிறவர் பெருமாள், ஓகேப்பா, ஓகே. அழிக்கிறவர் சிவன் இல்லப்பா, சிவன் மாதிரி சாரூபம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இறைவனுடைய உருவத்தை நாம் பெறலாம். அந்த அவன் கொடுப்பான், வச்சுக்க அப்படின்னு கொடுப்பான். அதை நாம் பெறலாம். அது போன்ற உருவத்தை பெற்ற உருத்திரன் அவர். அந்த உருவத்தை பெற்றதுனால அவருக்கு உருத்திரன் பேர். நானா சொல்றேன். அப்படி ஒரு உருத்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றதால், சாரூபத்தை பெற்றதால் உருத்திரன். அவர் தான் அழிக்கிறவரை தவிர சிவபெருமான் இல்லை. அந்த உருத்திரனையும் அழிக்கிறவர் சிவபெருமான். உருத்ரா ஸ்டாப். இப்போ எல்லாம் சைவ சித்தாந்தம் படித்து சைவ சித்தாந்த சுடர் பட்டம் வாங்கினவங்க 1000 பேர் வர்றாங்க. இனிமேல் பழைய ஆளுங்கெல்லாம் கெட் அவுட், நியூ பீப்புள் வரப்போகிறாங்க. எல்லாரும் பிரம்மா கெட் அவுட், விஷ்ணு கெட் அவுட், ருத்ரா கெட் அவுட்னு எல்லாரையும் நகர்த்திட்டு நமக்கு பதவி கொடுக்க போகிறாங்க. பார்த்துக்கங்க. நம்ம போகும்போது அங்கே சீட் நமக்கு ரெடியாக இருக்கும். ஆக இறைவன் செய்கின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படிங்கிற 5 தொழில்கள் பெரிய திருவிளையாடலாக வைத்துக்கொள்ளலாம். அந்த திருவிளையாடலுக்குள்ள அவன் இப்போ இந்த மதுரையில் 64 திருவிளையாடல்கள் செய்தார். அதுபோல் திருவாரூரில் 365 திருவிளையாடல்கள் செய்தார். அது இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சிது அப்படின்னா இன்னும் பெரிய புராணம் நமக்கு கிடைச்சிரும். பெரிய புராணம் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த 5 மட்டும் திருவிளையாடல் கிடையாது. மதுரையில் நடந்த 64 மட்டும் திருவிளையாடல் புராணத்தில் சொல்லியிருக்காங்களே, அது மட்டும் திருவிளையாடல் கிடையாது. திருவாரூரில் நடந்த 365 திருவிளையாடல், அது மட்டும் திருவிளையாடல் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மில்லி செகண்டும், ஒரு உயிருக்குள்ளும் அவன் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்றான். இப்போ நான் உங்ககிட்ட அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய திருவிளையாடல் தான் இதுவும் அவனுடைய திருவிளையாடல் தான்.
இல்லைன்னா அவனுடைய புகழை பற்றி நான் எப்படி உங்கள்கிட்ட பேச முடியும்? எத்தனையோ பேர் இருக்கான். நான் ராகுல் டிராவிட் பற்றி பேசலாம், சச்சின் டெண்டுல்கர் பேசலாம், விராட் கோலி பேசலாம், ரோஹித் சர்மா பற்றி பேசலாம். நம்ம இவர் நம்ம பவுலர், சென்னையை சேர்ந்த பவுலர் 103 ரன் அடிச்சிருந்தார் நேற்று, அஸ்வினை பற்றி பேசலாம். அத்தனை பேரை பற்றி பேசலாம். அதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமானுடைய புகழை கீர்த்தி திருஅகவல் நான் பேசுகின்றேன் என்றால் இது அவனுடைய திருவிளையாடல் இல்லாமல் வேற நடக்காது. ஆக திருவிளையாடல் எங்கே நடந்தது அப்படின்னா மதுரையில் நடந்தது அப்படி கிடையாது. திருவிளையாடல் ஒரு செகண்டும் நம்ம உள்ளுக்குள்ளே நடக்குது. ஏனென்றால் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, பயின்றுட்டு அவன் என்ன பண்ணுவான்? பேசாமல் உட்காந்துருப்பானா? சிவபெருமான் என்ன பண்ணுவார்? ரெஸ்ட் எடுப்பாரா? உயிருக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து நைட்டு 6 hours ஸ்லீப்பிங் இருந்தால் தான் நல்லது. அதனால உயிர் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், யூ டேக் கேர் அப்படின்னு உயிரை விட்டுட்டு சிவபெருமான் ஒரு 5-6 hours தினமும் நைட்டில் தூங்குவாரா? இமைப்பொழுதும் நொடி பொழுது இல்லை, நொடியை விட இமை ஃபாஸ்டாக இருக்கும். அதனால தான் நொடி பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்லாமல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர். ஆக திருவிளையாடல் என்றால் நாம் இயங்குகிறோம், உயிரோடு இருக்கின்றோம் என்பதே சிவபெருமானின் திருவிளையாடல் தான். கடவுளே, இந்த பாடத்தை இவ்வளவு நாள் நான் படிச்சதே இல்லையே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். திருவிளையாடல்னா நான் ஏதோ திருவிளையாடல் புராணத்துல போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். திருவிளையாடல் இல்லை என்றால் நான் பேச முடியாது, உங்கள்கிட்ட பார்க்க முடியாது, அவனுடைய ஞானத்தை சிந்திக்க முடியாது. அவனை பற்றி பேசுவதற்கு அதிகாரம் வேண்டும். இந்தியாவில் இருக்கிற கோர்ட்டு ஜட்ஜை பற்றி பேசுறதுன்னா உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வெரி பேட் அப்படின்னு சொன்னா நாளைக்கே ஜெயிலில் போட்டுருவான், குண்டர் சட்டத்தில் போட்டுருவாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் சிவபெருமானையே நமச்சிவாயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அவன் சிங்குலர்ல நம்ம பேசுறதுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் ஒவ்வொரு மில்லி செகண்ட், மைக்ரோ மில்லி செகண்ட், நானோ செகண்டு, அவ்வளோ செகண்டுக்குள்ளும் நமக்குள்ள திருவிளையாடல் செய்து கொண்டே இருக்கின்றான். ஆக அவன் திருவிளையாடல் இங்கே நடக்கிறது, அவனுடைய திருவடி இங்கேதான் இருக்கிறது. அப்போ வேற எதை தேடி நான் வெளியில போயிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் தெரியலையே கடவுளே. பாதி முடி கொட்டிருச்சு, கொஞ்சம் முன்னாடி முடி ஹேர் இருந்தப்பவே இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லா பயன்படுத்தி இருந்திருக்கலாம். இப்போ எல்லாம் உடம்பு சுருக்கம் ஆயிடுச்சு, முழங்கால் வலி வந்துருச்சு, இப்போ தான் இது தெரியுது அப்படின்னு கவலைப்படாதீங்க. இப்போவாவது தெரிஞ்சுதே. இப்பவும் தெரியாம தமிழ்நாட்டிலேயே 6.25 கோடி பேர் இருக்காங்க. 6.75 crore people இன் தென்னாடுடைய தமிழ்நாட்டில் இது தெரியாதவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும், we are great people. சரி, ஸோ திருவிளையாடல் செய்து கொண்டேதான் இருக்கின்றான். இது அறிவாளிக்கு புரியும், பகுத்தறிவாளனுக்கு புரியாது. ஆக உயிர்கள் ஆணவ மலம் நீங்குவதற்காகவும், உயிர்களை துன்பங்களில் இருந்து காப்பதற்காகவும், உயிர்களின் அன்புக்கும் பக்திக்கும் பக்குவம் பெறும் உயிர்களுக்கு சிவானந்தத்தை அருளுவதற்காகவும் திருவிளையாடல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். திருவிளையாடல் இருந்தது, திருவிளையாடல் இருக்கிறது, திருவிளையாடல் இருக்கும். திருவிளையாடலும் அனாதிதான். இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். சரி, எல்லா விளையாட்டிற்கும் அவன்தான் வருவான் என்ற அவசியம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்க. அவனுடைய திருவருள் பெற்ற அடியார்களை வைத்தும் விளையாடுவான். யாராவது ஒரு குருநாதர் மாதிரி ஒருத்தர் தோன்றி மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீருன்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் கோயிலுக்கு போய் சிவபெருமானை கும்பிடணும்னு நினச்சிருப்பீங்க, அங்கே யாராவது சங்கரான்னு ஒருத்தர் வருவார். அவர் கூட சிவபெருமானாக இருக்கலாம். அவர் போன பின்னாடி தான் தெரியும், ஒருத்தர் வந்தார் போயிட்டாரு அப்படின்னு. அவர் கூட சிவபெருமானாக இருக்கலாம். அப்படியும் வருவார், பல வேடங்களை தாங்கி வருவார். அவர் தாங்கி வர்ற வேடத்தை சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 தெரியவில்லை என்றால் நமக்கு எங்கேருந்து தெரிய போகுது? ஆக வேடம் எப்படி கண்டுபிடிக்கிறது சிவபெருமான அப்படின்னா, வேடம் இல்லாமல் வரமாட்டார், குறித்து கொள்ளவும் எல்லாரும். டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எல்லாமே இப்போ ஒரு டாக் பார்க்குறோம், சிவபெருமானோ அப்படின்னு கும்பிடணுமா அப்படின்னா கும்பிட வேண்டியதுதான். அதுக்கான அடையாளங்கள் திருநீர், திருத்திராக்கு. திருநீர் இல்லாமல் வரமாட்டார். திருநீர் இல்லை மாமியாருக்குன்னா பரவாயில்ல, ஓகே மாமியார்னு நினைக்கலாம். மாமியார் திருநீர் பூசிட்டாங்கன்னா சிவபெருமானா கூட இருக்கலாம். திருநீர் இல்லாமல் சிவபெருமான் வரமாட்டார். அது ஒன்றை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சிவபெருமானா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி,
அவனுடைய திருவருள் பெற்ற அடியார்களை வைத்தும் விளையாடுவான். நம் வாழ்க்கையில் அவன் விளையாட 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 சிவபெருமான் என்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறான் என்றால் இதற்காக வருத்தப்படுவானா எவனாவது? சாமி விளையாடுறாரு அப்படின்னா அதை அழுதுகிட்டா சொல்றது? சாமி விளையாடுறாரு என் வாழ்க்கையில், மாறி மாறி ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்துச்சு, ஹெல்த் ப்ராப்ளம், இப்படியா சொல்லுவாங்க? சிவபெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறான். அவனை பார்க்கறதுக்கே கோடானு கோடி தேவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திரன், சந்திரன், தேவேந்திரன், பெருமாள், பிரம்மாவெல்லாம் பார்க்கறதே இல்லை. பல கோடி ஆண்டுகள் அவனை பார்க்கறதே இல்லை. உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவன் விளையாடுகிறான் என்றால் வெரி வெரி குட், ஹாப்பி, லக்கி பீப்புள். பிரம்மாவெல்லாம் அதுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நம்ம மேல பொறாமப்படுவார். இப்பவே பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுவிய கொள்கின்றார். உலோகத்துல பிறந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க, சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கிறாங்க. அப்படி பிறக்காம இப்படி போய் பிரம்மாவா பிறந்து வாழ்க்கையே வீணா, என் வாழ்க்கையே கெட்டு போச்சே, பிரம்மாவா உட்கார்ந்துருக்கிறேனே, எனக்கு எல்லாம் போச்சு, பெருமாளா உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு பெருமாள் வருத்தப்படுவாராம். நான் சொல்லலை, மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறது பள்ளி எழுச்சியில கடைசி பாடல்ல. அகத்தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம், எண்ணிலடங்கா உயிர்களும் அவ்வளவு உயிர்களின் எண்ணிலடங்காத குணங்களும் வெளிப்பட விளங்குதல் இறைவன் இயக்கத்தினால்தான். உயிர்களுக்கு 3 குணங்கள் நம்ம படித்திருக்கிறோம். சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா எந்த திருமுறையும் நம்ம படித்து பொருள் புரிய முடியாது. எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எண்ணில்னா எண்ண முடியாத, ஏன்னா இந்த உயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது 84 லட்சம் யோனி பேதங்கள், வெரைட்டி தான் 84 லட்சம், டோட்டல் கவுண்டிங் கிடையாது. 84 லட்சம் உயிர்கள் தான் இருக்குதா? தமிழ்நாட்டிலே 7.5 கோடி மக்கள் ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, அடல்ட்ஸ். அப்போ 84 லட்சம்ங்கிறது என்ன? வெரைட்டி. ஒரு வெரைட்டிக்குள்ளேயும் நிறைய இருக்கு. ஆக அதனால்தான் அது எண்ணிலடங்காத உயிர்களும் அந்த உயிர்களுக்கு உண்டான குணங்களும், ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 5 பேர் ஒருத்தரும் 5 பேர்கிட்ட பஞ்சபுராணம் பாட சொன்னாக்க எத்தனை பேர் ஆகும்? 5 × 5 25 அப்படி வருது இல்லையா? இப்போ எண்ணிலடங்காத உயிர்கள், எண்ணிலடங்காத குணங்கள், ஒரு உயிரோட எண்ணிலடங்காத குணங்கள், எண்ணிலடங்கா இன்ட்டு எண்ணிலடங்கா போட்டா எண்ணிலடங்கா ஸ்கொயர்னு வரும். எந்த கால்குலேட்டரும் ஒர்க் பண்ணாது, கம்ப்யூட்டரும் ஒர்க் பண்ணாது, சிவபெருமான் தான் ஒர்க் பண்ணணும் இதுக்கு. எண்ணிலடங்காத உயிர்களும் அவற்றின் குணங்களும் வெளிப்பட விளங்குகிறது இறைவனின் இயக்கத்தினால்தான். நமக்கு இருக்கின்ற இந்த 3 குணங்கள்ல காலையில ராஜசம் கூடியிருக்கு, அப்புறம் திடீர்னு தாமசம் கூடுது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல சாத்வீகம் வருது. சாத்வீகத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சுனாக்கா உடனே ராஜசம் வந்துருது, கொஞ்சம் கண் அசந்தா தாமசம் வந்துருது. மாறி 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 ஒரு உயிருக்கு ஒரு நாள்லேயே பல தடவை பல மாதிரி குணங்கள் வருகிறது. யாராவது ஒருத்தரை பார்த்தாக்க நமக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. இன்னொருத்தரை பார்த்தாக்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகுது. குணம் மாறிக்கிட்டே இருக்கு. எதை பார்த்தாலும் மாறுது, கேட்டா மாறுது, நுகர்ந்தா மாறுது. ஆக அப்படி ஒரு ஃப்ராக்ஷன்ல நம்ம குணம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 3 குணத்துக்குள்ள ஏதாவது ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உயிருக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை குணம் மாறுது. அதுபோல எண்ணிலடங்கா உயிர்களுக்கு எண்ணிலடங்கா முறை குணம் மாறிக்கொண்டிருக்கிறதுனா எவன் இதெல்லாம் இயக்குறது? சூப்பர் கம்ப்யூட்டர், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் சிவபெருமான் மட்டும்தான் இதை நடத்த முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூலோகம் முதல் வானுலகம் வரை நிகழும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற செயல்களை செய்யும் சிவபெருமான் உயிர்களின் அறிவு வளர்ச்சி அடைவதற்கும் கூடி வாழ்வதற்கும் வசதியாக கல்வி என்று அழைக்கப்படுகின்ற சொல் பிரபஞ்சத்தையும் பொருள் பிரபஞ்சத்தையும் தோற்றுவித்து பின்னர் தக்க காலம் வரும்போது அழிக்கவும் செய்வான். இந்த உயிர்கள் பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காக சொல் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரபஞ்சத்தையும், உடல் வளர்வதற்கான அந்த பொருள் பிரபஞ்சம், இந்த ஒரு சொல்லும் பொருளும் 2 இருக்கு இல்லையா? சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கும் பொருள் இருக்கும். அதுபோல சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சத்தை எல்லாம் உண்டாக்கி, இதெல்லாம் நமக்கு இப்போ புரியாது. ஏன் புரியாது? நம்ம சயின்டிஸ்டுக்கே தெரியாது. இஸ்ரோவில் பெரிய டாப் சயின்டிஸ்ட், இஸ்ரோவோட சேர்மனை கூப்பிட்டு கேளுங்க,
எத்தனை பிரபஞ்சம் இருக்கு, எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரே ஒரு சிம்பிள் 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 எல்கேஜி கொஸ்டின் கேளுங்க. எத்தனை பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஓ, உங்களுக்கு எத்தனை பிளானட்ஸ்ன்னே தெரியலையா? ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த பிளானட்ஸ்ல தேவலோகம் இருக்கா, சிவகணங்கள் இருக்குதா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு எப்போ தெரியும்? அடைச்சி இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற நிலால தண்ணி இருக்கா இல்லையானே உனக்கு தெரியாது. பூமி மாதிரி மில்கி வே மாதிரி 100 மில்கி வேஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பிளாக் ஹோல்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற அண்டங்கள், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றொன்றுக்கொன்று நின்றலில் பகர 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இது சுத்திக்கிட்டே இருக்கு, அது சுத்தி அது சுத்திக்கிட்டே இருக்கு, அது சுத்தி இது சுத்திக்கிட்டே இருக்கு. மாறாது. மாத்தணும்னா அவன் தான் மாத்த. மாணிக்கவாசகர் சொல்றார், 246 240க்கு மேற்பட்ட புவனங்கள் இருக்கின்றன. அவ்வளவு புவனங்கள், அந்த பிரபஞ்சங்கள் அதெல்லாம் தோற்றுவிக்கின்றான். தக்க காலம் வரும்போது அதை அழிக்கவும் செய்வான். ஏன்னா அதை அழிச்சாதானே அடுத்தது புதுசு வர முடியும். அதுக்கு பெயர் சங்கஹாரம் என்று சொல்லுவோம். சங்கஹாரத்துல 2 சங்கஹாரம் இருக்கு. டெம்பரவரி ஒன்று இருக்கு, பர்மனன்ட் ஒன்று இருக்கு. இந்த சங்கஹாரமும் செய்வான். காலப்போக்கில் பழைய கலைகள் அழிந்து புதிய கலைகள் வரலாம். ஓல்டு டெக்னாலஜி போய் நியூ டெக்னாலஜி வருவது போல புதிதாக ஒன்று வரும். இந்த மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் மாறாமல் இருப்பது சிவபெருமான் நம் மீது கொண்டுள்ள கருணைதான். நம்ம குணம் அடிக்கடி மாறுறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது மாறிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம உடல் ஒரு நாளைக்கு ஃபீவராக இருக்குது, ஒரு நாளைக்கு நல்லா பிரிஸ்காக இருக்குது, ஒரு நாளைக்கு டல்லாக இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்கும்னு இன்னைக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு அலர்ஜியாக இருக்குது, ஒரு நாளைக்கு ரன்னிங் நோஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு ஹெட் ஏக் இருக்குது, ஒரு நாளைக்கு பேக் ஏக் இருக்குது. இதுவும் நமக்கு தெரியாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. உடல் மாறுது, சொந்தம் மாறுது, உறவுகள் மாறுது, ஆஃபீஸ் மாறுது, தொழில் செய்கிற இடம் மாறுது, பஸ் மாறுது, கார் மாறுது, ஆட்டோ மாறுது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாமல் ஏதாவது ஒன்று இருக்குமா 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 இருக்கு. சிவபெருமான் நம் மீது கொண்டுள்ள கருணை. எப்படி சொல்றோம்? அது இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. இன்னும் மாறுறதே நடக்காது. மாறுறது மாறிக்கிட்டு இருக்குன்னாலே சிவபெருமானின் கருணை இருக்கிறது. அது மாறாத கருணை. இப்போ உங்களுக்கு மாறுறது வேணுமா, மாறாதது வேணுமா? மாறுற பொருள் வேணுமா, மாறாது வேணுமா? ஒரு ஷாப்புக்கு போறீங்க, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல், எது வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோமா? ஒரிஜினல் தான் வேணும். இல்லை, மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த கணவன் உறவு, மனைவி உறவு, பேரண்ட்ஸ் உறவு, பிள்ளைங்க உறவு, பேரம்பேத்தி உறவு, இது வேண்டுமா? மாறாத சிவபெருமானின் உறவு வேண்டுமா? அப்போ மாறுற உறவு வேண்டான்னு நாளையிலேருந்து ரெனவுன்ஸ் பண்ணிடலாமா? எல்லாரும் சந்நியாசம் வாங்கிடலாமா? வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாத உறவு சிவபெருமான் என்பதை ஆழமாக அழுத்தமாக தெரிந்து கொண்டு அதை முதலில் தெரிய வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை நாம் உணர வேண்டும். மாறாத உறவுன்னு சொல்றாரு ஐயா. சிவபெருமானின் கருணை உண்மையிலே இருக்கா நம்ம மேல? ரியலி? அப்படியா? எப்படி எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் அப்படி மூக்கில் கை வைங்க. காத்து உள்ள போகுது, வெளியில வருது. அதுவா உள்ள போகுது, அதுவா வெளியில வருது. சிவபெருமானின் கருணையால் நடக்குது. தொட்டு பாருங்க. டெம்பரேச்சர் 98.4 டிகிரி. எப்படி இருக்கு 98.4 டிகிரி? சிவபெருமானின் கருணையால். இதயத்தில் வச்சு பாருங்க. லேப்டாப் 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 லேப்டாப். நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தாலும் லேப்டாப், நீங்கள் மங்கையர் மலர் படித்தாலும் லேப்டாப், நீங்கள் சினிமா சீரியல் பார்த்தாலும் லேப்டாப், நீங்கள் தூங்கினாலும் லேப்டாப், நீங்கள் போதையில் இருந்தாலும் லேப்டாப், நீங்கள் சந்தோஷத்தில் இருந்தாலும் லேப்டாப், நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் லேப்டாப், நீங்கள் பிக்னிக் போயிருந்தாலும் லேப்டாப். ஆக சிவபெருமானின் கருணை மாறாமல் இருக்கு. சிவபெருமானின் கருணை இல்லை என்றால் இது சுருங்கி விரியாது. சுருங்கி விரியறதுக்கு என்ன இருக்கு? சயின்டிஸ்டுக்கே தெரியாது, டாக்டர்ஸுக்கு தெரியாது, கார்டியாலஜிஸ்ட் தெரியாது. ஏன் சுருங்கி விரியுதுன்னு தெரியாது. ஒரு பொருள் சுருங்குது, விரியுது, அது என்ன மெக்கானிசத்தில் இருக்கு, அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக ஒன்று பண்ணலாம், இல்லைனா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், இல்லைனா பேஸ் மேக்கர் பண்ணலாம், இல்லைனா ஸ்டெட் வைக்கலாம். இதுதான் தெரியுமே தவிர அது ஏன் சுருங்கி விரியுது, அந்த இன்டெலிஜென்ஸ் அதுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது டாக்டருக்கு சத்தியமாக தெரியாது. சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா தான் தெரியும்.
டாக்டர் உயிரை பற்றியே பாடத்தில் படிக்கல. 10 வருஷம் படிக்கணும் டாக்டருக்கு படிக்கிறது. 10 வருஷத்தில் 10 நிமிஷம் கூட உயிர் என்ற டாபிக் அவங்களுக்கு இல்லை. டாக்டர்னா என்ன? உயிரை காப்பாற்றுவது. இப்போ உயிரை பற்றி தானே அவர் படிச்சிருக்கணும். உயிருங்கிறது சிலபஸ்லேயே இல்லை. 10 இயர்ஸ் ஸ்டடியில் இல்லை, யூஜிலையும் இல்லை, பிஜிலையும் இல்லை, மாஸ்டர் பிஜிலையும் இல்லை, செகண்ட் பிஜிலையும் கிடையாது, டிப்ளமோலையும் கிடையாது. வேற என்னத்தை படிச்சிருப்பாங்க? உடலை பற்றி தரவா படிச்சிருப்பாங்க. உடல் அழியக்கூடியது. அதனால செத்து போனவன் பக்கத்தில் கார்டியாலஜிஸ்ட் நிறுத்தி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டார், உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டார், ஹார்ட் நின்று போச்சு சொல்லுவார். தான் அந்த படிப்பு. இந்த படிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிவபெருமானுடைய பதி பசு பாசத்தை படித்தோன்னு தான் நமக்கு எல்லாமே புரியும். ஓகே பல்வேறு உலகங்களையும் எண்ணிலடங்கா உயிர்களையும் இயக்கும் மிகப்பெரிய ஆற்றலாகிய சிவபெருமான் நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதனை கண்டுகொள்வாரா அப்படின்னு நமக்கு இப்போ சந்தேகம் வருது. பெரிய அண்டோன்றாங்க ஐயா, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, அளப்பெரும் தன்மைங்கிறாங்க, மில்கி வேங்கிறாங்க, பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறாங்க. இவங்க ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சேட்டலைட் பற்றி பேசுகிறாங்க, சென்சார் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் கந்தர்வ கோட்டைக்கு வந்து நான் என் பேரை சொல்லும்போது ஏதோ என்னை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேரை நான் இப்போ சொல்ல முடியாது, அதனால நான் சொல்கிறேன். யாராவது பேர் சொல்கிறேன். தவமணி. மாறி நின்றெண்ணை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த அமுதே. தவமணிங்கிறவங்க தவமணி. அவங்க வந்து அவினாசியை சேர்ந்தவர்கள். அவங்க தமிழாசிரியை, ரிட்டையர்டு ஆசிரியைன்னு நினைக்கிறேன். ஆக ஆசிரிய பணி செய்கின்றவர்கள். ஆசிரிய பணி உயர்ந்த பணி. ஆக தவமணி அவினாசி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க. எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போது சிவபெருமான் அவர் அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் பூமியெல்லாம் ஒழுங்காக சுற்றிக்கிட்டு இருக்கான்னு யார் பார்க்குறது? பூமி சுற்றுதான்னு யார் பார்க்கணும்? ஏடிஎம் மிஷினில் கரெக்டாக எல்லாம் பணம் எடுக்கிறாங்களான்னு ஒரு வாட்ச்மேன் பார்க்குறான். டிராஃபிக்கில் எல்லாம் கரெக்டாக ரெட் சிக்னல் பார்க்குறாங்களா இல்லையான்னு டிராஃபிக் போலீஸ் பார்க்குறான். ஊரில் எவனாவது கொலை ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் போலீஸ் பார்க்குறாங்க. ஏண்டா இதுக்கே ஒரு ஆள் தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த பூமி சுத்த வேண்டிய ஸ்பீடில் சுற்றுதா எவன் பார்ப்பான்? ஒரு பாப்பானும் பார்க்க முடியாது. சிவபெருமான் மட்டுமே பார்க்க முடியும். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அவ்வளவு வேலைப்பழுகளுக்கு நடுவிலே நமக்கு அவினாசியில வந்து தவமணி அம்மாவை பார்த்து சிவசிவா 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 அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை அங்கேருந்து வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கொட்டு வைக்கிறாரு அப்படின்னா நம்ம இதை வந்து அழுகணுமா பெருமைப்படணும்? என்னைய சிவபெருமான் பெட்டி விட்டார், என்னுடைய காதை கிள்ளி விட்டார், கழுதை கிள்ளி விட்டார். அடைச்சி சிவபெருமான் கிள்ளி விட்டார். குட்டுப்பட்டாலும் மோதிர கையில படணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சிவபெருமான் வந்து நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்து கொடுத்தா நல்லது தானே. நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன்னா, உதாரணமாக நமக்கு எனக்கு தாகமா இருக்கு அப்படின்ன உடனே நம்மளுடைய பிரதம மந்திரி இருக்கார்ல, அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியல, இப்போ காஷ்மீரில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்ன உடனே அங்கேருந்து பிரதமர் ஓடி வந்து ஹாட் வாட்டர் பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி இந்த துரைசாமி குடிங்க அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாமா? கொடுப்பாரா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ன உடனே எனக்கு ஹாட் வாட்டர் கொடுப்பாரா? சிவபெருமான் கொடுப்பார். பிரைம் மினிஸ்டரை விட சிவபெருமான் கேவலமானவன். எஸ், எளியவன். கேவலங்கிற வார்த்தை நமக்கு பெருசு. எளியவன், அடியார்க்கும் எளியவன். அன்பெனும் வலையுள் அகப்படும் மலை அது. ஆக சிவபெருமான் வந்து இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இவ்வளோ ஜீவராசிகளுக்கு, இவ்வளோ உயிரினங்களுக்கு, கடலுக்கு அடியில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு பொழுது விடியும், அதுக்கு எழுந்திருக்கும் அப்படின்னா யார் பார்க்குறா? மெரைன் இன்ஜினியரா? சிவபெருமான் பார்க்குறாரு. ஏன்னா அந்த உயிர்களுக்கு எங்கேருந்து உணவு கிடைக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கடவுள் அவர் வந்து நமக்காக வந்து ஒன்றை செய்கிறார் என்றாலே அதுக்கு வந்து சந்தோஷம்தான் நம்ம படணும்.
நம்ம சிவபெருமான் நமக்காக இதையெல்லாம் செய்வார். அவரே வாயால சொல்லியிருக்கிறார், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். என்னை பித்தா என்று சொன்னாய், பித்தா என்றே பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. உலகெலாம்னு பாடு. யாம் விரும்பும் அர்ச்சனை இப்பஞ்சபுராண பாட்டே ஆகும். பஞ்சபுராணம் நடுவில் நம்மளுடைய இணைப்பு, இப்பாட்டே ஆகும், திருமுறை பாட்டே ஆகும். யாம் விரும்பும் அர்ச்சனை திருமுறை பாட்டே ஆகும், சிவபெருமான் சொன்னது. சரி, அடுத்ததாக ஒரு பிஐபி நம்ம இல்லத்திற்கு வந்தால், நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. அடிக்கடி பிரைம் மினிஸ்டரே எடுத்துக்கிறேன், நானே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு கந்தர்வக்கோட்டைக்கு என்னுடைய இல்லத்துக்கு வருகிறார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு சொல்கிறாங்க. யார், கைலை துரைசாமியா? பிஎம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறாரு. ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார், அவருக்கு டைம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்காக உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க, இருப்பீங்களா? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா கொடுக்கும். நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பஞ்சபுராணம் பதிவு பண்ணணும், நம்பர் பண்ணணும், சர்டிஃபிகேட் பண்ணணும், விழா பண்ணணும், முற்றோதல் பண்ணணும், நீங்கள் பிஸின்னு தெரியும். இருந்தாலும் அவர் டெல்லியிலேருந்து வர்றதுனால நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அவருக்கு டைம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ப்ளீஸ். அப்படி கற்பனையும் எப்படி இருக்கு பாருங்க, இதான் பித்தான்னு சொல்றது. அப்படி ஒரு வேளை சிவபெருமான் பிரைம் மினிஸ்டர் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார் என்றால் என்னுடைய வீட்டை நான் தூய்மையாக வைத்திருப்பேனா மாட்டேன், தூய்மைப்படுத்துவேனா மாட்டேனா, பிஏவா போட்டு வச்சிருப்பேன். ஒரு நைட்டியோட இருக்கோம்னா ஒரு சாலையாவது எடுத்து மேலே போத்திக்க மாட்டோம். இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் வர்றாருங்கிறதுக்கே நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், ஒயிட் வாஷ் பண்ணுறோம், கூப்பிடுறோம், எல்லாமே பண்ணுறோம். சிவபெருமான் வருகிறார், இந்த வீட்டுக்குள் வருகிறார் என்றால் இந்த வீடு சுத்தமாக இருக்க வேண்டுமா வேண்டாம்? வர்றது யார்? இந்தியா பிரைம் மினிஸ்டர் இல்லை. இந்தியா பிரைம் மினிஸ்டர் இந்தியாவிலேயே செகண்ட். அதுக்கு மேலே பிரசிடென்ட் இருக்கா, அதுக்கு மேலே அரசியல் சட்டம் இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு மேலே அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அப்புறம் பிரசிடென்ட்டு, அப்புறமா பிரைம் மினிஸ்டர். இவர் வர்றதுக்கே எவ்வளோ கூத்தாடுறோமே. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் 200 நாடுகள், அது இந்த பூமி, இது போல பல உலகங்கள், 240 அண்டங்கள், அதுல எல்லாம் தேவர்கள், அதுல எல்லாம் அப்படி உள்ளவர் இங்கே வருகிறார் என்றால் இதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாம்? வைத்திருக்கிறோமா? எப்படி வருவார்? வந்து மாட்டிக்கிட்டார், எப்படி அவர் சந்தோஷமா இருப்பார்? கூசாதவருக்கு ஓ ஐயோ சிக்கன் வருது, ஐயோ கோழி வருது, ஃபிஷ் ஃப்ரை வருது, ஃபிஷ் கறி வருது, ஃபிஷ் குழம்பு வருது அப்படின்னு அவர் அப்படியே கூனி குறுகி நசுங்கி நொறுங்கி போய் உட்காந்துருப்பார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு போயிடுவார், மியூட் போட்டுருவார். அவரோட கண்ணு காது மூக்கெல்லாம் அடக்கி வச்சிருவார், உள்ளுக்குள்ள கூனி குறுகிடுவார். சாத்வீகம் இல்லாத இடத்துல என்னால் எப்படி இருக்க முடியும்? அப்படி ஆக நம்ம பர்ஃபெக்டாக அவர் எப்படி இருக்கணுமோ, கைலாய மலை மாதிரியெல்லாம் நம்ம வச்சுக்க முடியுமா தெரியாது, அவரோட சொரூப நிலை மாதிரி வச்சுக்க முடியுமா தெரியாது, பரலோகத்தில் வச்சுக்க முடியுமா தெரியாது, அருட்பெரும் ஜோதியை எப்படி பார்க்குறது நமக்கு தெரியாது. கன்றாவி நம்ம வச்சிருக்கிறத கொஞ்சம் சுத்தமாவது வச்சுக்கணும்ல. சிவபெருமான் உள்ளுக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சிட்ட பின்னாடியும் இந்த உடலையும் நம்ம தூய்மையாக, உடல் என்றால் என்ன? மனம், மெய், மொழி. எதை நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும்? மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், மெய்யை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், மொழியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் புதுசாக எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்றும் பெரிய வானத்தை வில்லா வளைச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ராக்கெட்டு விட்டு நிலாவில் என்ன இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். மாமே மோ சுத்தமாக வச்சுக்க. ரொம்ப சிம்பிளாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காங்க. பல்வேறு உலகங்களையும் நிலடங்கா உயிர்களையும் இயக்கும் மிகப்பெரிய ஆற்றலாகிய சிவபெருமான் நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதரை கண்டுகொள்வாரா அப்படின்றவங்களுக்கு நமக்கு இது ஒரு பாடம். நம்மை கண்டுகொண்டு விட்டார். அவர் தான் முதல்ல நம்மளை கண்டுபிடிச்சது. போன வகுப்புல நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யாரு? புவியீர்ப்பு விசை, ஐசாக் நியூட்டன். ஓகே, பல்பை கண்டுபிடிச்சது யாரு? பல்ப் யாருக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன். அப்புறம் வேற என்ன? இந்த லாவை கண்டுபிடிச்சது யார்? ஃபாரடே. இதை கண்டுபிடிச்சது யாரு? சர் சி வி ராமன். அடைச்சி ஒன்னே கண்டுபிடிச்சது யாரு? ஃபர்ஸ்ட் ஒன்றை கண்டுபிடிச்சது யாரு? அதை முதல்ல படி, அப்புறமா மற்றதெல்லாம் படிக்கலாம். அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். சந்திராயனை கண்டுபிடிச்சது யாரு? இவர் கண்டுபிடிச்சார். சிவன் கண்டுபிடிச்சார். உன்னை கண்டுபிடிச்சது யாரு? சிவபெருமான் கண்டுபிடிச்சார்.
நீ நீ என்று தெரியாமல் இருக்கும்போது உன்னை நீ என்று சொல்லி காமித்தவன் சிவன். அதுக்கப்புறம் தான் உலகமே தோன்றும். அதனால மிகப்பெரிய மிகப்பெரிய மிக மிகப்பெரிய பெருமான் நமக்கு மிகப்பெரிய கருணையை செய்தான், செய்கிறான், செய்வான். செய்தான் செய்கிறான் அப்படின்னு இருந்துட்டாலே செய்வான்ங்கிறது ஆட்டோமேட்டிக் ஆயிடுது. ஏன்? அப்பவே அவன் செய்தான்கும் போது இப்போ திருநீர் இருக்கு, உருத்திராக்கம் இருக்கு, நமச்சிவாயம் இருக்கு, பஞ்சபுராணம் இருக்கு, பதிபசு பாசம் இருக்கு. இப்ப செய்யாம போயிடுவேன. சிக்கன பிடித்தன் எங்கெழுந்தருள்வது இனிய. இனிமேலாம் போக முடியாது. அப்ப வேணா தெரியாம போயிருந்திருக்கலாம், அப்ப வேணா போயிருந்திருக்கலாம். இனிமே எல்லாம் எங்கேயும் போக முடியாது. சிவபெருமான் என்னை விட்டு எங்கும் போக முடியாது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்கின்றோம். சரி, விஞ்ஞானமே கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு அணுவுக்கு அணுவாய் நுணுக்கமாய் இருக்கும் சிவபெருமான் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் கற்பனை செய்து உருவகப்படுத்த முடியாது. அவன் அணுவுக்குள் இருக்கிறான். உயிருக்குள் இருக்கிறான்னு சொல்லும்போது அணுவுக்குள் இருக்கிறான். இப்போ அணுவுக்குள்ள இருக்கிறான்னா சின்னவனா தான் இருப்பானோ? நம்ம உடலுக்குள்ளேயே உயிர் சின்னது, அதுக்குள்ள சிவபெருமான் அப்படின்னா அது இன்னும் சோ 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 ஸ்மால். சிவபெருமான் அவ்வளோ ஸ்மாலா அப்படின்னா சிவபெருமான் ஸ்மாலுக்கு ஸ்மால், பிக்குக்கு பிக். ஆகாயத்துக்கு மேல இருக்கான் சார். ஆகாயமே அவன் படைக்கிறதாக பெரிதுக்கு பெரிது சிறிதுக்கு சிறிதாக இருக்கின்றான் பெருமான். அதனால நான் எனது அப்படிங்கிறவங்களுக்கு பயங்கரமான எதிரியா இருப்பான், வில்லன் மாதிரி ஆயிடும். நான் தான் கிளாஸ் நடத்துறேன், நான் தான் படிக்க வைக்கிறேன், நான் தான் பட்டம் வாங்கினேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன், நான் தான் நடத்தினேன், நான் தான் சொல்ல 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 கோபம் வரும் சிவபெருமான். இது ஒண்ணுதான் அவர் கோபப்படுத்து. அவர் குணமில்லையா இருக்கலாம், ஆனா இந்த கோப குணம் இருக்கே, நான் தான் சொன்னா கோபம். சிவபெருமானுக்கு கோபம் வர வைக்க முடியுமா? எஸ், டக்குன்னு வர வைக்கலாம். நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க, டக்குன்னு கோபம் வந்துடும். அவர் இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடது, இது என்னோடதுன்னு சொல்லுங்க, டக்குன்னு கோபம் வந்துடும். வேற எதை சொன்னாலும் கோபப்பட மாட்டேன். வேற எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க. நான் காடுன்னு சொல்றேன், கோச்சுக்குவாரா? நான் காடுன்னு சொன்னா கோச்சுக்குவார். ஏன்னா நான் இருக்கு அதுல, நான் காடுன்னு சொல்றதுனால கோச்சுக்குவார். வேற இந்த ரெண்டு வார்த்தையை தவிர only 2 words in the whole பிரபஞ்சம் சிவபெருமானுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த ரெண்டு வேர்டும் ஆணவ மலத்திற்கு சொந்தமான வேர்டு. அது நாம் தெரிஞ்சு. ஏன் சிவபெருமானுக்கு இது பிடிக்காது? இது ஆணவ மலத்தோட வேர்டு, அதோட லாங்குவேஜ். இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஹிந்தி அப்படின்னா ஹிந்தி ஒழிக, ஹிந்தி ஒழிக. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல சிவபெருமான் ஆணவ மலங்கிறதுக்கு ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன், நான் எனது, இது ஆணவ மலம். அதுல இருந்து நீக்கிறதுக்கு தானே அவன் ராப்பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். திரும்ப அவனுக்கிட்ட போய் நான் தான் கோயில் கட்டினேன் அப்படின்னு சொன்னா, கடவுளே நீ கோயிலே கட்டியிருக்க வேண்டாண்டா. கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நீ மேலே நிற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் எல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணேன், அதனால மேலே நிற்கணும். எங்கள் ஊரில் லாஸ்ட் வீக் கும்பாபிஷேகம் நடந்தது. என்னை எல்லாரும் கேட்டாங்க, நீங்க மேலே ஏறல அப்படின்னு கேட்டாங்க. நான் மேலே ஏறினா சிவபெருமான் என்னைய வாழ்க்கையிலேயே இறக்கி வச்சிருவோம், அதனால நான் மேலே ஏறல. ஏற்றணும்னு அவன் முடிவு பண்ணா அவனா ஏற்றுவான், அதனால நாமளா ஏற முடியாது. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, கைலை துரைசாமி அவர்கள் மேலே வரவும், உடனடியாக எங்கிருந்தாலும் உடனடியாக மேலே வரும். ஒளிந்து விட்டேன். மேலே போனா இறக்கிடுவான். நான் இன்று மேலே போனா இறக்கிடுவார். சரி, அடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எந்தெந்த வரிகளில் இருக்கிறது என்று பேக் ரீடிங் பண்ணலாம். தில்லைமூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, அது சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் ரொம்ப ஆழமாக பார்த்துருக்கோம். நீங்கள் இனிமேல் 140 பாடல், 145 வரிகள், எத்தனை வரின்னு தெரியல, 146 வரிகளை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை. தில்லைமூதூரில் ஆடுகின்ற சிவபெருமானின் திருவடி என்பது என்னுடைய உடலில் இருக்கின்ற உயிருக்கு உயிராக இருக்கின்றது. அங்கேதான் திருவடி இருக்கின்றது. திருவடி என்றால் சச்சிதானந்தம்.
என்னுடைய உயிரில் என்றும் கலந்து இருக்கின்றான் அவன். நான் நாயாக இருந்த போதும் இருந்தான், நான் பேயாக இருந்த போதும் இருந்தான், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்லுயிராகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து எல்லா பிறப்பிலும் அந்த உயிருக்குள் உள்ளே இருந்து அவன் இயக்குகின்றான். நான் சாகிற அன்னைக்கு என்னுடைய உயிர் எங்க போகும், எப்படி உடலை விட்டு வெளியில போகும்? உடலை விட்டு வெளியில போனோம்னா தனஞ்சயன் வேலை செஞ்சு வீங்க வச்சிரும், அது ஓகே. உடலை விட்டு போக வேண்டும் என்ற உயிருக்கு எப்படி தெரியும்? உடலை விட்டு எங்கே போகும், எப்படி போகும், யார் அழைத்து செல்வார்கள், பஸ்ல போகுமா, கார்ல போகுமா, எவ்வளவு நாளைக்கு போகும், அது எத்தனை நாளைக்கு அங்க இருக்கும்? சிவபெருமான் உள்ள இருந்து கூட்டிட்டு போறாரு. அது செத்த வீட்டுல திருவாசகம் பாடலாமா? சிவபெருமான் இருக்கிற இடத்துல எல்லாம் பாடலாம். சிவபெருமான் இங்க இருக்காரு, சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. எல்லா இடத்துலையும் சிவபுராணம் பாடலாமா? எல்லா இடத்துலையும் பாடலாம். இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டில் சித்தப்பா செத்துட்டா தீட்டு இல்லையா? ஒரு தீட்டும் கிடையாது. என்ன தீட்டு இருக்கு? சித்தப்பா வீட்டில் சிவபெருமான் இல்லைன்னா தீட்டு. இன்னொருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், என்னுடைய பெண் பருவம் அடைந்து விட்டால் நான் விழாவுக்கு வரலாமா? ஏன் இல்லை தீட்டுன்னு சொல்கிறாங்க. தீட்டுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? போய் சாமியை கும்பிடுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, போகாதே சொல்கிறாங்க. போகாதேன்னு சொல்கிறது ஒரு அட்வைஸா? அது போ, சிவனுக்கிட்ட போங்கிறதுக்கு தான் எல்லா தெய்வங்களும். பெருமாளை நல்லா கும்பிட்டா என்ன சொல்லுவார்? இப்போ நானும் பெருமாள் பக்தன், உங்களை விட சீரியஸான பக்தன் நான் பெருமாளுக்கு. எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் சங்கு சக்கரம் தான் இருக்கும், எங்கே திரும்பினாலும் சங்கு சக்கரம் தான் இருக்கும். மாதந்தோறும் நான் இதுக்கு போவேன், திருப்பதி போவேன். திருப்பதியில் அங்க பிரதட்சணம் பண்ணுவேன், தரிசனம் மட்டும் பண்ணுறது கிடையாது, மிட் நைட்டில் பண்ணணும் அங்க பிரதட்சணம். நைட் 12 மணிக்கு இடசாத்தின பின்னாடி பண்ணணும். அதெல்லாம் பண்ணதுனால பெருமாள் ரொம்ப ஹாப்பியாகி வெரி குட் வெரி குட் வெரி குட், இனிமேல் என் பாஸுக்கிட்ட போயிடு நீ அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி வைத்திருக்கிறார். ஆக நம்ம கடவுள், எந்த கடவுளை நம்ம வணங்கினாலும் இறுதியாக சிவபெருமானிடம் வந்து சேர வேண்டும். சிவபெருமானை தெரிந்த பிறகு மற்ற கடவுளுக்கு நேரத்தை வீணாக்க வேண்டாம். வேற வழி இல்லை, ஆண்டவே பார்த்துக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. உதாசீனப்படுத்த வேண்டாம், அதுவும் நல்லா தெரிஞ்சு. இப்போ நான் காலேஜுக்கு வந்துட்டேன், நான் ஒரு கிராஜுவேட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ஃபுல்னு சொல்லக்கூடாது, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பிற தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ வணங்கி வந்த தெய்வம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு, குட் மார்னிங், தேங்க்யூ. அவங்க அன்னைக்கு ஏற்றி விடலைன்னாக்க நம்ம ஏறி இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம அறிவுக்கு அவங்க தேவைப்பட்டாங்க, இன்னைக்கு அறிவுக்கு வேற டீச்சர் வர்றாங்க, அதனால அந்த டீச்சர் ஃபுல் கிடையாது. இந்த டீச்சர் அன்னைக்கு ஆனா அவனா ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லித்தரலன்னா இந்த டீச்சர் சொல்கிற A+B² நமக்கு புரியாது. ஆக அந்த டீச்சர்கிட்ட திரும்ப போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இன்னொரு 1 இயர் 2024-25 அகடமிக் இயரில் நான் என்னுடைய கிண்டர் கார்டன்லேயே உட்காந்துக்கலான் இருக்கிறேன் அப்படின்னா யூ ஆர் அ ஃபுல், வேஸ்ட் ஆஃப் டைம். அதுதான் பண்ணக்கூடாது, டயத்தை வீணாக்கக்கூடாதே தவிர உதாசீனப்படுத்தக்கூடாது. அதனால இன்னும் உயர்ந்த நிலைக்கு போயிட்டா சரி, கிரியை யோக ஞான நிலைக்கு போயிட்ட மாணவன், அப்பர் சுவாமிகளுடைய பதிகம் ஒன்று இருக்கு, யாராவது பதிவிடுங்க அதை. யாதொரு தெய்வம் காணின் மாதொரு பாகனாய் வந்து சிவபெருமானே நிற்கிறார். இப்போ சிறு தெய்வத்தை வணங்கலாமா? சிறு தெய்வத்தை பார்க்குற எல்லாரும் சிறு தெய்வம் மாரியம்மான்னு பார்க்குறாங்க, நான் நமச்சிவாயன்னு சொல்கிறேன். மாரியம்மா இருக்கிற கல்லில் நம்ம சிவபெருமான் கிடையாதா? ஜீசஸ் இருக்கிற கிராஸ்ல சிவபெருமான் கிடையாதா? தாராளமாக சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சில் போயிட்டு நம்ம நமச்சிவாய சொல்லிட்டு வந்துடலாம், அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல். நமக்கு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போச்சு. விண்ணும் நீதான், மற்ற எல்லாமே நீதான், எங்கும் எல்லாம் சிவனென நின்றாய் போச்சு. மாஸ்க்குக்கும் போகலாம், சர்ச்சுக்கும் போகலாம், எங்க வேணாலும் நம்ம போகலாம். அங்கே போயிட்டு சிவபெருமானா நினைத்து நாம் கும்பிடலாம். இதுதான் நமக்கு பாடம். எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும். இருள் என்கின்றது ஆணவ மலம், அதை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர வேண்டும். இந்த திருமுறைகளை நாம் பாடுவதால், திரும்ப 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 படிப்பதால் என்ன வரும்? சிவபெருமான் மேல நமக்கு அன்பு வரும். ரொம்ப நாள் திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் சிவபெருமான் மேல அன்பு வரலை அப்படின்னா நீங்க மனிதராக படிக்கவில்லை, நீங்க ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்குல்ல, ஸ்பீக்கர் ஹார்ன், அதுவா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். 100 முற்றோதல் பண்ணிட்டேன், இன்னும் சிவபெருமான் மேல எனக்கு காதல் வரவில்லை, அவனை நான் காதலிக்கவில்லை என்றால்
பேசாம முற்றோதலை ஸ்டாப் பண்ணிட்டு பேசாம படுத்து தூங்குங்க. அப்போவாது வர்றானான்னு பார்ப்போம். ஆக திருமுறைகளை நாம் படிப்பது 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 சிவபெருமானை ஐ லவ் யூ சொல்லுவதற்கு நாம் பக்குவப்படுத்திக் கொள்கின்றோம். ஆக அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். மண்ணு மாமலை மகேந்திர மதனில் மண்ணுகின்ற மண்ணுக தில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சொல்லி தானே போட்டிருக்காங்க. மண்ணு மண்ணுக தில்லைன்னு சொல்றோம்ல. மண்ணுக தில்லை என்றால் என்ன? தில்லை வளர்க, தில்லை நிலை பெறுக, தில்லை இருக்கணும், தில்லை இருந்தாதான் நமக்கு ஆலயம் இருக்கும் அப்படின்னு. மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுத்த புவனத்தில் தாம் சொன்ன ஆகமங்களை இந்த உலகத்தாருக்கு பயன்படுவதற்காக பொதிகைக்கு தெற்கே உள்ள மகேந்திர மலையில், மகேந்திரம் மண்ணு மாமலை மகேந்திரம், மகேந்திர மலை அப்படிங்கிறது எங்கே இருக்கு என்றால், எங்கே இருந்தது என்றால் பொதிகை மலைக்கு தெற்கே இது இருந்தது. அந்த அந்த மகேந்திர மலை மண்ணு மாமலை, அது மண்ணுக தில்லை என்பது போல மண்ணுக மகேந்திர மலை, அதுதான் மண்ணு மாமலை என்ற அதுக்குண்டான பொருள். பொதிகைக்கு தெற்கே உள்ள மகேந்திர மலையில் உமையாளுக்கு உபதேசம் செய்தார். சிவபெருமான் உமையாளுக்கே உபதேசம் செய்கிறார். உமையாளுக்கு ஏன் உபதேசம் செய்கிறார்? உமையாள் பிள்ளைங்களுக்கெல்லாம் உபதேசம் செய்யணும். வீட்டில் அப்பா என்ன பண்ணுவார்? பையனுக்கு சொல்ல வேண்டியதை ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவார். இங்கே பாரு, சாயங்காலம் ஆனால் எங்கேயும் சுத்த போகக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லு, வீட்டில் இருக்கணும்னு சொல், படிக்கணும்னு சொல், அவனோட சேர வேண்டான்னு சொல்லு. அவனுக்கிட்ட சொல்ல மாட்டார், அம்மா கிட்ட சொல்லி சொல்லுவார். அம்மாவும் சொல்லிடுவாங்க, அவன்கிட்ட ஏதாவது பேச, வயசுக்கு வந்த பையன் நீங்கள் போய் நேரடியாக பேசுனீங்கன்னா 2 பேருக்கு சண்டை வந்துடும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லி திருத்திக்கிறேன், உங்களால் திருத்த முடியாது அப்படின்னு அம்மா ஹோம் மினிஸ்டர் பதவியை அழுத்தி பிடிச்சிருவாங்க. ஆகவே பெருமான் உயிர்கள் 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 பார்வதிக்கு ஏதாவது சிவபெருமான் பண்ணினார் என்றால், என்ன அவர் பண்ணியிருந்தாலும், நெக்லஸ் வாங்கி கொடுத்திருந்தாலும், அவங்களுக்கு ஒட்டியானம் எங்கம்மா ஒட்டியானம் வச்சிருந்தாலும், நெத்திச்சொடி வாங்கி கொடுத்திருந்தாலும், காதுல தோடு வாங்கி கொடுத்திருந்தாலும், பட்டுப்படவை வாங்கி கொடுத்திருந்தாலும், இந்த உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக செய்திருப்பானே தவிர, மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு காலும் ஒரு காலும் ஒரு காலும் ஒரு செயலையும் சிவபெருமான் செய்திருக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சு, நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு பிடிக்காத விஷயங்களெல்லாம் நம்ம பண்றோம். நமக்கு சினிமா பிடிக்காது, என்ன பண்ணுறது, ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, போகலைன்னா கோச்சுப்பாங்க, சரி வாங்க போகலாம். நமக்கு சிம்பிளான வேஷ்டி தான் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க பட்டு கரை நல்லா பெருசாக வச்சு எடுத்து தர்றாங்க, ஓகேம்மா ஓகேம்மா நீ எது சொல்கிறியோ அதை நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிடும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்கன்னா நமக்கு த்ரோட் சரியில்லைன்னா கூட, ஓ சூப்பர் சூப்பர், நீ என்ன சொன்னாலும் ஓகே. ஹோட்டலில் போய் உட்காந்து என்ன ஆர்டர் பண்ணலாம், நீ எதை ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் ஒய்ஃப் சாய்ஸுக்கு நம்ம விட்டுருவோம். சிவபெருமான் இந்த ஒய்ஃபுக்கு என்ன சாய்ஸ் என்றால், ஒய்ஃபுக்கு ஒரே சாய்ஸ் தான் உண்டு, உயிர்களுக்கு சச்சிதானந்தத்தை கொடுக்கறது தான் ஒய்ஃபோட வேலைன்னு அவர் பணிச்சிட்டார். ஆக நீ காஞ்சிபுரத்தில் போய் வழிபாடு செஞ்சாலும் உயிர்கள் வழிபாடு செய்வது என்பதை கற்றுக்கொள்வதற்காக நீ வழிபாடு செஞ்சு காரணம். அதுக்குத்தான் காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறாரே தவிர, காஞ்சிபுரத்தில் போய் அந்த அம்மா வழிபாடு பண்ணி அந்த அம்மாவுக்கு இன்னொரு பெருசாக ஒரு வேற என்ன வாங்கி தர்றது, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது தெரியல எனக்கு. அது அந்த அம்மாவுக்கு வேண்டியதை அந்த அம்மா அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அது அப்படியே ஆகட்டும்னு சொல்றதுக்காக அவர் இல்லை. உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும், உயிர்கள் என்பது நீங்களும் நானும், நாம் சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா பல கோடி ஆண்டுகள் காஞ்சிபுரத்துல தனியா உட்கார்ந்துருந்தாங்க. ஆத்தங்கரை மகேந்திர மலையில் போய் அவங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறாங்க. என்ன உபதேசம் செய்தாங்க? நந்தியம்பெருமானுக்கு என்ன உபதேசம் செய்தாரோ அதைத்தான் இந்த அம்மாவுக்கு செஞ்சிருப்பார். அவர் எங்கே போய் எந்த கிளாஸ் எடுத்தாலும், மலேசியாவில் கைலை துரைசாமி பேசினாலும், இந்தியாவில் பேசினாலும் பஞ்சபுராணம் தான் பேசுவார். அதுபோல் சிவபெருமான் அவர் உமையாளுக்கு சொன்னாலும், நந்தியம்பெருமானுக்கு சொன்னாலும், மாணிக்க வாசகருக்கு சொன்னாலும், சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு சொன்னாலும், பதி பசு பாசம் தவிர சிலபஸே கிடையாது இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது, அமெரிக்காலையும் கிடையாது. தெரியாதவனுக்கு தெரியாதே தவிர தெரிஞ்சவனுக்கு இது தெரியும், இது 3 தவிர எதுவும் கிடையாது. அமெரிக்காவில் என்ன இருக்குது? பதி பசு பாசம் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் என்ன இருக்குது? பதி பசு பாசம் இருக்குது. மலேசியாவில் என்ன இருக்குது? பதி பசு பாசம் இருக்குது. வேற எங்கே? நிலாவில் என்ன இருக்குது? பதி பசு பாசம் இருக்குது. பசு இருக்கான்னு இன்னும் தெரியல, இருக்கு, ஏதாவது உயிரினங்கள் இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்ச நாள்ல.
ஏதாவது புவனங்கள் நிறைய இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கும். ஆக மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். அதானே, மண்ணுகின்ற மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம்னா யாருக்கு? உமையாளுக்கு சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். எல்லாமே அருள்தல் தான் அவனுடைய கடமையே. கல்லாடத்து கலந்து இனிது அருளி, கல்லாடத்துல கலந்து இனிது பண்றாரு. என்ன பண்றாரு? மேலும் தனது 5 முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜாதம் மூலம் 5 முனிவர்களுக்கும் அருளினார். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள் என்றால் 5 முகங்கள் இருக்கின்றன. 5 முகத்தான் அவன். பிரம்மாவுக்கு எத்தனை முகம்? 5 முகம். சிவபெருமானுக்கு 5 முகத்தான்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். சிவபெருமானா பிரம்மனா அப்படின்னு சொல்லி. அதனால பிரம்மன் குறும்பு பண்ணான்னு சொல்லி இங்க நம்ம ஊர் பக்கத்துல கண்டியூர்ல ஒரு தலையை எடுத்துட்டார். அப்படி பண்ணிட்டார். ஒரு தலை போயிடுச்சு. அப்புறம் 4 முகன் ஆயிட்டான். சிவபெருமானுக்கு 4 முகங்கள் தான். ஒரு முகம் மேல் நோக்கிய முகம், அது 5 முகங்கள் இருக்கின்றன. அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு அது தெரியும். அந்த 5 முகங்கள், இந்த 4 முகங்கள் 4 திசைகளுக்கும் உண்டானது. 4 முகன்னு பிரம்மனை சொல்ற மாதிரி ஒரு எல்கேஜி யூகேஜி மாணவனாக 4 திசைகள் 4 முகங்கள் கொண்டவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைடில் பார்க்குறவனுக்கு 4 முகம், மேல இருந்து பார்த்தா 5வது முகம் தெரியும். நம்ம டிராயிங் போடும்போது இதெல்லாம் போடுவாங்க, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, எலிவேஷன்லாம் போடுவாங்க. வீடு முன்னாடி இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இப்படி இருந்து பார்த்தா எப்படி இருக்கும். அதுபோல் சிவபெருமான சைட்ல இருந்து பார்த்தா 4 திசைகளில் 4 முகம் இருக்கும், மேல இருந்து பார்த்தா இன்னொரு முகம் இருக்கும். 5 முகங்கள் கொண்டவன். 4 முகம் இருக்கிறதுனால 4 ஆளு மாதிரி அவர். அப்போ ஒரு முகத்துக்கு 2 தோல் இருக்கு. ஆக 4 முகம் அவனுக்கு இருக்கிறதுனால 8 தோள்களுக்கு சொந்தக்காரன். என் தோள் முக்கண் எம்மானே, என் தோள் முக்கண் எம்மானே. 8 தோள்களை உடையவன், 3 கண்களை உடையவன், ஒரு 4 முகங்கள் கொண்டவன், ஒன்னொன்னுலையும் 3 கண்கள் உடையவன், 8 தோள்களை உடையவன். மேல இருக்கிற ஒரு முகமும் அவனுக்கு இருக்கு. மொத்தம் 5. ஆக இந்த 5 முகங்களும் 5 முகங்களின் மூலம் 5 முனிவர்களுக்கு அவன் அருள் செய்கின்றான். அதுதான் இதுல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாடல்ல? கல்லாடத்து கலந்தினிது சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும், கல்லாடத்து கலந்தினிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எழுதியும், பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னனும் இஞ்சாது ஈண்டும் இன்னொருள் புரிந்தும், கிராத வேதமோடு கிஞ்சுகவாயவள் மாவேட்டு ஆகிய. உற்ற 5 முகங்கள். ஒரு வரி லைன் பை லைன் நம்ம சொல்லலை, முக்கியமானதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உற்ற 5 முகங்களால் பணித்து அருளியும். முக்கியமான, அதாவது சைவ சித்தாந்த கருத்துக்கள் எங்கே இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்து பதில் சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ சிவபெருமானுக்கு 5 முகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஈசானம் அப்படிங்கிறது தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜாதம்ங்கிறது. இதை கொண்டு 5 முனிவர்களுக்கும் அவர் இந்த ஞானத்தை அருளுகிறார். அப்புறம் கல்லாடத்து கலந்தினிது அருளி அப்படின்னு, கல்லாடம், பஞ்சப்பள்ளி அப்படிங்கிறதெல்லாம் உமையாள் சிவபெருமானை வழிபட்டிருக்கிறாங்க அந்தந்த தலங்களில் இருந்து. அதையெல்லாம் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்பு உறவு எய்தியும். அப்போ உமையாள் வழிபாடு செய்கின்றதை பெருமான் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது அடுத்ததாக 22 வரி பார்த்துருக்கோம். 23, வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினது ஆகி. 100 100 1000, 1000 100 1000 அப்படின்னா 1 லட்சம். 100 100 1000 அப்படின்னா 100 லட்சம். 100 லட்சம் அப்படின்னா 1 கோடி. வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினது ஆகி. சிவபெருமான் ஒருவன்தானாக இருந்தாலும் அவன் தான் படைத்த உலகின் தேவைக்கு ஏற்ப, உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப வெவ்வேறு உருவம் எடுத்து மக்களிடையே தோன்றி அற்புதங்களை செய்திருக்கின்றான். அதுதான் இந்த 100 100 1000 அப்படிங்கிறது கோடிக்கு மேலே அப்படின்னு, பல கோடிக்கு மேல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வருகிறது. 100 100 1000 இயல்புகளை தாங்கி எதுக்காக தாங்குறார்? சிவபெருமானுக்கு ஏன் அவ்வளோ உருவம்? ஒரு உருவம் பத்தாத, ஒரு தலை பத்தாத, இதுக்கு 5 தலை இருக்கு.
என்னவாக இருந்தாலும் இந்த உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் 5 தலை கொண்டிருப்போம். வேற நீங்க எதை வேணா பெரிய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, பிஹெச்டி பண்ணி பாருங்க. சிவபெருமான் ஏன் 5 தலை கொள்ள வேண்டும்? ஒரு தலை பத்தாதா? உயிர்கள் சச்சிதானந்தத்தை அடைவதற்கு தேவை ஏற்பட்டு இருக்கும், அதனால செய்திருக்கும். இல்லைன்னா செய்ய மாட்டேன். செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இருக்கிறது 3 பொருள். அவன் இருக்கிறான், உயிர்கள் இருக்கு, இன்னொன்று வேஸ்ட் இருக்கு. வேஸ்ட்டுக்கு எது செஞ்சாலும் வேஸ்ட்டு. ஏதாவது செய்யணும்னா உயிருக்கு தான் செய்யணும். இப்போ உயிருக்கு சச்சிதானந்தத்தை செய்யணும். என்ன செய்ய முடியும் உயிருக்கு? கல்யாணம் பண்ணி வைக்கலாம், குழந்தைய பெற்று கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், நல்ல வசதியான வாழ்க்கை தரத்தை அமைச்சு கொடுக்கலாம், ஃபாரின் டூர் போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். மிகப்பெரிய உதவி உயிருக்கு என்ன செய்யலாம்? தண்ணியே கொடுக்கலாம். தான்கிறது எது? சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தம். இந்த உயிர்களுக்கு சத்தை கொடுத்து சித்தை கொடுத்து பேரானந்தத்தை கொடுக்கறது தான் சிவபெருமானுடைய ஒன்லி கோல். வேற எந்த விதமான இலக்கும் கிடையாது. மீதி எல்லாம் அதுக்கு சபார்டினேட், அதுக்கு காரண பொருள்களாக தான் இருக்கும். காரியம் என்ன? சிவபெருமானுடைய சச்சிதானந்தத்தை நமக்கு வழங்குவது. ஆக வேறு வேறு உருவு அவர் எடுத்திருந்தாலும், வேறு வேறு இயற்கை இருந்தாலும், 100 1000 இயல்புகளாக அவர் விளங்கி தோன்றினாலும், ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய. ஒரு வார்த்தைக்கு நான் சொல்லலை. ஏறுனா இடபம், அப்படி லைன் பை லைன் நான் சொல்லலை. முக்கியமான சைவ சித்தாந்த கருத்துக்களை நான் சொல்லி வருகின்றேன். உயிர்களின் இப்புவனியை உய்ய. புவனியை உய்யன்னா பூமி உயிரதுன்னா என்ன அர்த்தம்? ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர் எப்படி நல்லா இருக்கும்? ஊரில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது அர்த்தம். ஊர் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும்னா, வீடு நல்லா இருக்கணும்னா ஒயிட் வாஷ் தான் பண்ணணும். அதுக்கும் கோயிலுக்கு போகணும். வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அதுபோல் இப்புவனியை உய்ய அப்படின்னா இந்த புவனத்தில் இருக்கின்ற உயிர்கள் உய்வதற்காக. இதுதான் இப்புவனியை உய்ய. கூர் உடை மங்கையும் தானும் வந்து அருளி. சிவபெருமானுடைய ஒரு கூறாகிய, ஒரு கூறு மீன்ஸ் ஒரு ஹாஃப், ஒரு கூறு உடைத்த ஒரு உமையாளுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. கூறு உடை மங்கையும் தானும் வந்து அருளி. மங்கையை மட்டும் அனுப்பல, தானும் வந்து அருளி. அருள் செய்யும் போது உமையாளோட வருவார், அம்மையப்பராக வருவார்கள். நீங்க கைலைநாதர் படத்தை பார்த்தாலும் சரி, இல்லை வேற நாயன்மார்களுடைய படங்களை பார்த்தாலும் அங்கே இடப வாகனத்தில் உமையாளோட இருப்பார். ஏன்னா அங்கே வந்திருக்கிறது சண்டை போடுறதுக்காக. திரிபுரங்களை எரிக்கும் போது உமையாளோட போனாரா? உமையாளை கூட்டிகிட்டு போக மாட்டார். ஏமா அந்தம்மா பயந்துருவான். பெண்கள் தானே, அவங்க சுபாவமே பயப்படுறது. இப்போ இருக்கிற பெண்கள் இல்லை, அந்த பொண்ணு சொல்கிறேன், பார்வதியை சொல்கிறேன். பயப்படுவாங்க அப்படின்றதுனால சண்டைக்கு போகும்போது அந்த அம்மா விட்டுட்டு போயிடுவார். அருள் செய்ய போகும்போது கூட்டிகிட்டு போவார். ஏன்? அருள் அவ தான் செய்ய முடியும், சிவபெருமானால் செய்ய முடியாது. அதனால அவளுக்கு அருளும் சக்தின்னு பேர். இல்லைனா மறைக்கும் சக்தி பார்வதி, அருளும் சக்தி சிவபெருமான். அருளும் சக்தினே சொல்லியிருக்க வேண்டாம். நமச்சிவாய அப்படிங்கிறதுல வாவே இல்லாமல் நசிவாய, நமசிய அப்படின்னு வச்சிருக்கலாமே. நமசிய. தாமா நீ மறைத்தலை பார்த்துக்க, திரோதானத்தை நீ பார்த்துக்க, மலங்கள் இருக்கு, சி இருக்கு, ஏ இருக்கு, அவ்வளோதான். வா எதுக்கு வச்சிருக்காரு? வா தான் அருள் செய்ய வேண்டும். அருள் செய்கின்ற சக்தி இல்லாமல் சிவபெருமான் எப்படி அருள் செய்ய முடியும்? போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் இல்லாமல் போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அவன் போஸ்ட்மேனே கிடையாது. அதுபோல் அருள் செய்ய போகும்போது அருள் செய்கின்ற சக்தி இல்லாமல் அவர் அருள் செய்ய போக முடியாது. அதனால தான் கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. போருக்கு போகும்போது தனியாக போவார், அருள் செய்யும்போது உமையாளை கூட்டிகிட்டு வருவார். ஆக நம்ம உமையாளை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, உமையாள் ஆட்சின்னு நம்ம மாணவர் 2-3 பேர் இருக்காங்க. உமையாள் ஆட்சியை பிடிச்சு விட்டோம் என்றால் சிவபெருமானை பிடித்து விட்டதாக அர்த்தம். சிவபெருமான் என்ன செய்கிறார்? உயிர்களுக்கு இடபமேறி உயிர்களுக்கு அருள் செய்ய, உயிர்களை உய்ய. உயிர்களை உய்யன்னா என்ன? ஆணவ மலர் பிடியில் கேவல நிலையில் இருக்கின்ற உயிர்களுக்கு சச்சிதானந்தத்தை அருள். அடிக்கடி இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஆழமாக புரிய வேண்டும். What is the purpose of the life? Why we are born? What is this life? அப்படிலாம் பெரிய இங்கிலீஷில் கேள்வி கேட்பேன். அடைச்சி ஸ்டாப், ஷட் அப். ஆணவ மல பிடிப்பில் இருந்த உயிர்களுக்கு ஆணவ மலத்தை நீக்கி மல பரிபாகத்தை உண்டு பண்ணி சச்சிதானந்த மல பரிபாகத்தை நடத்தி சச்சிதானந்தத்தை கொடுக்கறதுக்கு தான் பர்பஸ் ஆஃப் த லைஃப்.
மற்றதெல்லாம் இன்டர்மீடியேட் பர்பஸ். நான் எனக்கு டின்னர் வருது அப்படின்னா, டின்னர் சாப்பிட்றேன் அப்படின்னா வாஷ் பண்ணிக்குவேன். வாஷ் பண்ணுறது பர்பஸ் ஆஃப் த லைஃப் இஸ் ஹேண்ட் வாஷிங் அப்படி கிடையாது. பர்பஸ் ஆஃப் த லைஃப் இஸ் ரீச்சிங் சச்சிதானந்த். அதர்ஸ் ஆர் மிஸ்லேனியஸ், இன்டர்மீடியேட்ஸ். இன்டர்மீடியேட் முக்கியம் இல்லை, எய்ம் தான் நமக்கு முக்கியம். ஆக சச்சிதானந்தத்தை பெறுவதற்குத்தான் சிவபெருமான் இவ்வளவு இவ்வளவு தனு கரண புவன போகம் இன்னும் என்ன வேணும்னாலும் படைக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கான். நம்ம தான் அவனை வணங்குறதுக்கோ அவனுடைய திருவாசகத்தை எழுதுறதுக்கோ தயாராக இல்லை. ஆனால் அப்படி தயாராக இல்லை என்றாலும் நம்மை விட்டுவிட மாட்டான். இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் ஆயா அம்மா வளர்க்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆயாவுக்கும் பேரு ஆயா அம்மா தான், நேம்ல ஒரு அம்மா இருக்கு. ஆனா அம்மா வளர்க்குறதுக்கும் ஆயா அம்மா வளர்க்குறதுக்கும் வளர்ப்பு தாய் வளர்க்குறதுக்கும் பெத்த தாய் வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுபோல சிவபெருமானுடைய அடியாறுகளை அவன் பெற்ற தாய் போல வளர்ப்பான். கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மேடையில பேசுறவனை ஆயாமா மாதிரி வளர்ப்பான். ஏன் அப்படின்னா, இந்த பிறவியில அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இந்த பிறவிலேயே 100 வருஷம் ஆட்சி மாறின பின்னாடி கடவுள் உண்டு கடவுள் உண்டுன்னு சொல்லுவான். அதனால இவனை நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகுது? கடவுள் இல்லையா, அப்பப்பா உன் உயிர்ல இருந்து நான் வெளியில வந்துடுறேன்ப்பா, கடவுள் தான் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறப்பான்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த உயிர் நினைச்சே பார்க்க முடியும். உயிர் பிரிஞ்சாலே இந்த உடலை ஐஸ் பெட்டியில வச்சிடுறாங்க. உயிருக்குள்ள இருக்கிற சிவபெருமான் பிரிஞ்சிட்டான்னா அன்இமேஜினபிள், நினைத்தே பார்க்க முடியாது. ஆக சிவபெருமான் என்ன பண்றாரு? அருள் செய்வதற்காக ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. அடுத்தது குதிரை 27வது வரி. குதிரையை கொண்டு குடநாடு அதுமிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும் வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணமதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறு வேடற்கு இந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும். ஆக இந்த வரிகளிலே என்ன என்ன நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா, இது இந்த ஸ்டோரி எதை பற்றினதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். குதிரையை கொண்டு குடநாடு அதுமிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும் வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம். ஒரு ஊர்லேயும் அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு இருக்கு. ஆஹா, இதெல்லாம் நம்ம விளக்கிக்கிட்டே இருந்தோம்னா திருவிளையாடல் புராணம் இருந்ததுன்னா நல்லா விளக்கலாம். நமக்கு நரியை குதிரை பரியாக்கினான், அது நம்ம சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். ஏன் நரியை பரியாக்கினாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இவருக்கு மாணிக்கவாசகருக்கு ஆவுடையார் கோவிலில் அருள் செய்தார். அங்கே குதிரையை கொண்டு குடநாடு அது மிசை, குதிரைகள் எங்கே அரபு நாட்டில் இருந்து குதிரைகள்லாம் வருது, சேல்ஸுக்கு வருது, இறங்குது. அதை போய் நம்ம குதிரை படையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம குதிரையெல்லாம் வீக்காக இருக்குது, வயசாயிடுச்சு, புது குதிரைகள் வாங்கணும் அப்படின்னு மன்னனுக்கு சொல்லி மன்னன் கஜானாவை திறந்து எவ்வளோ பொருள்கள் வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு போய் வாங்கி வரவும் அப்படின்னு தானே மாணிக்கவாசகர் அனுப்புகிறார். அப்போது போர்க்குதிரைகளே ஆவுடையார் கோயிலிலிருந்து மதுரை வரை கொண்டு போனது. அப்புறம் மாணிக்கவாசகர் ஸ்டோரி நமக்கு தெரியும். மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு விடுகிறார். மாணிக்கவாசகர் அதுக்கப்புறம் மந்திரியானவர், அப்புறம் மாணிக்கவாசகர் ஆகி விடுகிறார். கோவில்களை கட்டுறார், அப்புறம் அந்த ஆவுடையார் கோயிலை கட்டுறார். அப்புறம் மன்னன் ஆளுங்க அனுப்பி என்னப்பாச்சு குதிரை வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா மாணிக்கவாசகருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, குதிரையோடு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்புறம் ஆவணி மூலம்னு நினைக்கிறேன், அந்த தேதியில் குதிரை வரும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக குதிரைகளை உண்டாக்கி நரிகளை குதிரையாக்கி அந்த குதிரை பாகனாக சிவபெருமானை போகிறார். எந்த ஒரு செயலை சிவபெருமான் செய்தாலும் உயிர்கள் உய்வதற்காகத்தான் இருக்கும். அது இந்த உயிருக்கு இதை செஞ்சிருக்கலாம், அந்த உயிருக்கு இதை செஞ்சிருக்கலாம். இந்த பாடல் ஃபுல்லாக நம்ம அப்படி தான் படிக்கிறோம், இதை இப்படி இங்கே பண்ணார் அங்கே பண்ணார் அப்படின்னு சொல்லி. இப்போ மாணிக்கவாசகருக்காக குதிரை சேவகனாக போனார். மாணிக்கவாசகருடைய உயிர் உய்ய வேண்டும் என்பதற்காக போனார். மாணிக்கவாசகரோட உயிரது மட்டும் அவர் கவலை இல்லை. அப்படின்னா ஆவுடையார் கோயிலே உய்ய வைத்திருக்கலாம். பாண்டி மன்னனுக்கும் உய்வை கொடுப்பதற்காக போனார். அவன் கையால் அடி வாங்கினார். அவனுக்கு அடித்தது சிவபெருமான்கிறத உணர்த்தினார்.
அவன் அவ்வளோ பெரிய தவ வலிமை கொண்டிருக்கிறான். அவனை நம்ம வில்லன் மாதிரி பார்ப்போம் நம்ம கதையில். மாணிக்கவாசகரை ஜெயிலில் போட்டான், ஜெயிலில் போட்டு அடித்தான், அவனை மாணிக்கவாசகரை கொண்டு போய் சுடு மணலில் நிறுத்தி பண்ணான், தவிக்க விட்டான், அப்படி இப்படின்னு அவனை பெரிய வில்லன் மாதிரி நம்ம பண்ணோம். வில்லன் மாதிரி அவனுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு தான் மதுரைக்கு ட்ராவல் பண்ணி போனார் சிவபெருமான். மற்ற இடங்களெல்லாம் ஸ்வைன்னு வந்து குதிச்சார் சினிமாவில் பார்க்குற மாதிரி. இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது. ஆவுடையார் கோவிலிருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கார் கடவுளே. 2 பேருக்கு உய்வு கொடுக்கறதுக்கு. அந்த அம்மா புட்டு விற்கிற அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த அம்மாவுக்கும் சேர்த்து. பல கோடி உயிர்களுக்கு நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம கேரக்டர் மட்டும் சினிமாவில் பார்க்கும்போது ஹீரோ ஆடுறாரு, ஹீரோயின் ஆடுறாரு, 2 பேரும் ஆடுறதை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆஹா, மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, லெக் மூமெண்ட் எப்படி இருக்குது, எப்படி க்ளோஸ் ஆஃப் போகிறாங்களோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்கள சுற்றி ஒரு 50 பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஆக்டர்ஸ். அவங்கள பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது. அதுபோல் நம்ம சினிமாவில் 3 பேர் முக்தி அடைகிறாங்க. சில பேர் மாணிக்கவாசகருக்கு உய்வை கொடுக்குறார், பாண்டி மன்னனுக்கு கொடுக்குறார், அந்த புட்டு அம்மா பேர் என்னம்மா அந்த அம்மாவுக்கு கொடுக்குறார். அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரியுது. அதோடு சேர்ந்து பின்னாடி பல பேருக்கு கொடுத்துருப்பார். ஆக இந்த புட்டுக்கு மண் சுமந்த கதை அதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து இறைவனுடைய திருவிளையாடல்கள். இந்த திருவிளையாடல் எல்லாம் பார்த்தா நல்லா எந்த திருவிளையாடலை நீங்கள் கூர்ந்து கவனித்தாலும் ஏதாவது ஒரு உயிர் உய்ய வேண்டும், சச்சிதானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் செய்திருப்பாரே தவிர வேற எக்காரணம் கொண்டும் செய்ய மாட்டார். வேற காரணமே இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. யார் நம்ம மேல இவ்வளோ அக்கறை காட்டுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நாளையிலேருந்து திங்க் பண்ணுங்க, சிவபெருமான் மாதிரி வேற யாராவது நமக்கு அக்கறை காட்டுறாங்களான்னு பாருங்க. எஸ் எங்க தாத்தா என் மேல ரொம்ப அன்பா இருப்பார். சரி, தாத்தாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணுங்க. அவருக்கு காஃபி தான் பிடிக்கும்னா ஒரு நாள் டீ போட்டு அப்படின்னு முகத்தை காமிச்சிருவார். வேற ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா டைவர்ஸ் வாங்கிக்கோ, ஃபார்ம் எடுத்துட்டு கையெழுத்து போட்டு தரேன், கோ 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 அப்படின்ட்டு. சிவபெருமான் ஒரு காலம் இந்த பிறவியில் இல்லை, போன பிறவிலையும் அப்படி பண்ண மாட்டார், அடுத்த பிறவிலையும் பண்ண மாட்டார். அவர் வாயிலிருந்து டைவர்ஸுங்கிறதே வராது. அவர் எப்படி டைவர்ஸ் பண்ணுவார்? அவரோட டிக்ஷனரியிலே அது கிடையாது. ஏன்? ஒன்றாய் இருக்கின்றான், உடனாய் இருக்கின்றான். டைவர்ஸ்னா என்ன? பிரிஞ்சு இருக்கிறது, டைவோர்ஸ். இது டை வித்து. ஆக சிவபெருமான் 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 உண்மை, மற்றது அனைத்தும் பொய். அனைத்தும் பொய், அனைத்தும் பொய், அணைக்கிறதெல்லாம் பொய். வேலம்புத்தூர் விட்டேறு அருளியும். வேலம்புத்தூர் என்ற இடத்துல அடியவர் ஒருவருக்கு வேல் படை கொடுத்தது. விட்டு ஏறு அருளியும் குதிரை சேவகனாக வந்ததும் சொக்கநாத பெருமானே என்பதை மாணிக்கவாசகருக்கு காட்டியது ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சு போச்சு, சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் குறிப்பால உணர்த்தி விடுவார். பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் வாத ஊரினில் வந்து நீதருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. ஆக பாண்டி மன்னனுக்கு தெரிஞ்சிடும், சேரமான் பாண்டியனுக்கு தெரியும், பூசை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிலம்பொலி கேட்டுச்சுன்னா ஓகே தலைவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுபோல பாத சிலம்பொலி காட்டியது மாணிக்கவாசகருக்கு, பாண்டி மன்னனுக்கு. பாண்டி மன்னனுக்கு காட்டினது மாணிக்கவாசகருக்கு எப்படி தெரியும்? அவரும் பார்த்ததுனால தான் தெரிஞ்சிருக்கு. ஆக ஒருத்தன் ஒளியை கேட்பான், ஒருத்தன் ஒளியை பார்ப்பான். அதுபோல இறைவன் இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக இத்துணை விளையாட்டுக்களையும் செய்து வருகின்றார். நம்ம மேலோட்டமாக இப்போது இது வரைக்கும் பார்த்தது கடைசி வரி எதுன்றதை குறித்து கொள்வோம். அடுத்ததுலேருந்து ஆரம்பிப்போம். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மீசை சதுர்பட சாத்தாய்த்தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர்வில் ஒரு வேடற்கு இந்த விளைவும். இதெல்லாம் வேடருக்கு வில்லு கொடுத்துருக்கிறாரு. ஒரு லைன்லையும் ஸ்டோரி இருக்கும். திருமுறை ஆசிரியர்கள் இதை நல்லா விளக்கி சொல்லுவாங்க. ஏன்னா அது திருமுறைக்கு பொருள் சொல்லுவாங்க. வேடருக்கு அங்கே வில்லு கொடுத்தாரு,
அப்புறம் மொக்கணி அப்படிங்கிறது, மொக்கணிக்கு நிறைய பொருள் இருக்கு. மொக்கணின்னா முக்தின்னு கூட ஒரு பொருள் இருக்கு. மொக்கணி அருளிய முழு தழல் மேனி. முழு தழல் மேனின்னா என்ன? அருள் பெரும் சோதின்னு அர்த்தம். வள்ளலாறு தப்பா சொல்றாரு. வள்ளலாருக்கு என்ன தெரியும்? வள்ளலாருக்கு என்ன தெரியும்? முழு தழல் மேனின்னு சொல்றாரு. அது வெறும் மேனி அருள், வெறும் தழல் கிடையாது. வெறும் தழல்னா எது? திருவண்ணாமலையில அடிமுடி தேடியவனுக்கு காமிச்சது வெறும் தழல். நமக்கு காமிக்கிறது என்ன? முழு தழல் மேனி. அது எப்படின்னா அருள் பெரும் சோதி, அருள் சேர்ந்த பெரும் சோதி. வெறும் பெரும் சோதி யாருக்கு தெரிஞ்சது? பிரம்மாவுக்கும் விஷ்ணு தேடினது பெரும் சோதி. இதுல அருள் சேரல், கோபம் தான் சேர்ந்திருந்தது. ஏன் கோபம் வந்துச்சு? நான் என் நான் 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 அவங்க ரெண்டு பேரும் பேசினதுனால கோபமா நின்னார். அருள் பெரும் நமக்கு நிற்கும் போது எப்படி நிற்பார்? நம்ம தான் நான் சொல்றது இல்லைல்ல. நீங்களும் நான் சொல்லி ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 month நான்கிற வேர்டே நீங்களும் பயன்படுத்தலை, நானும் பயன்படுத்தலை. எனதுங்கிற வார்த்தை நீங்களும் இப்போ பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். 1 month ஆச்சு. அதான் ஹோம்ஒர்க் நம்ம வச்சிருக்கிறோம். நான் எனதுங்கிற வேர்டை பயன்படுத்துறது இல்லை, அவ்வளோ. அதுக்கு பதிலாக வேற என்ன சொல்லலாம்? அப்புறம் யோசிப்போம். இந்த நான் எனது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிகின்ற சோதி எப்படி இருக்கும்? அருள் சோதியாக இருக்கும். தனி பெரும் கருணையாக இருக்கும். கருணையாகத்தான் இருக்க முடியும். சாதாரண கருணை கிடையாது. நம்ம மற்ற உயிர்கள்ட்ட காமிக்கிறது கருணை. சிவபெருமான் நம்ம மீது காமிக்கிறது பெருங்கருணை. நம்ம மற்ற உயிர்கள்ட்ட காமிக்கிறது டைம்லி. இப்போ காமிப்போம். ஒரு ஒரு டாக் இருக்கு, ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு டாக் இருக்கு, பசியோட இருக்கு. உடனே ஒரு பிஸ்கெட் கொடுக்குறோம். இது கருணை. இந்த டாக் நம்மளை விரட்டி வந்து கடிக்க வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்டிக் எடுத்து டமால்னு அடிச்சிடும். இப்போ தான் கருணை காமிச்சோம், அதுக்கப்புறம் கொடுமை காமிக்கிறோம். சிவபெருமானத்தை கிடையாது. அன்று என்று அன்று கருணை, தொடர்ந்து கருணை, இன்றும் கருணை, என்றும் கருணை. அப்படி ஒரு தலைவன், அவன் நமக்கு தலைவன். நாம் அவனுடைய அடியவர்கள் என்று சொல்லுவதில் நாம் பெருமைப்பட வேண்டும். நான் பெருமைப்படக்கூடாது, நாம் பெருமைப்பட வேண்டும். நான் அடியார் என்று சொல்வதில் நான் அடியார்னு சொல்லிக்கலாம். அப்பர் சுவாமி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? என்ன நம்ம இந்த பதிகம் ஒன்று இருக்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் பாடுகின்ற அந்த பதிகத்துல நான் சிவனடியார் என்று சொல்லுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு வராது நமக்கு. யாராவது எடுத்து கொடுங்க பார்க்கலாம். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பணிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்படி இருமாந்து இருப்பன் கோலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு இருமாந்து 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 இருப்பன் கோலோ தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். திருமாலோடு நான்முகனும் தேடி, திருமால் தேடி நான்முகனும் தேடி, திருமால் தேடி காணாத நான்முகன் தேடி காணாத திருமாலும் நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். தில்லை மூதூர அடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி திருமாலும் நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். என் உள்ளே தேடி என்னன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர், அந்த உயிருக்குள்ள இருக்கிற சிவபெருமானை தேடி கண்டு கொண்டேன். இது அப்பர் சுவாமிகள். திருமூலருடைய ஃபாலோயர்ஸ் நிறையா இருக்கிறீங்க. உடலை அம்மா பொன்னம்மாள் பதிவிடுங்க. உடலை இழுக்கென்று இருந்தேன். இந்த உடல் இழுக்கு, தேவையில்லாத உடல், இது எதுக்கு இருக்கு? ஜடப்பொருள், இதனால ஒன்றும் கிடையாது, உயிர் தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடலை இழுக்கென்று இருந்தேன். உடலில் உத்தமன் குடிகொண்டுள்ளான் என்று தெரிந்ததும் உடலை நான் ஓம்புகின்றேனே. நடுவில் கனெக்டிங் வேர்டு பொன்னம்மாள் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. மீதியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. இந்த உடல் இழுக்கென்று இருந்தேன், இந்த உடலில் உத்தமன் குடிகொண்டுள்ளான் என்று தெரிந்தது பிறகு இந்த உடலை நான் ஓம்புகின்றேனே. இன்னைக்கு உங்களுக்கு ஞானோபதேசம் சிவபெருமான் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? நம்ம உடலுக்குள்ள உயிர் இருக்கு, அதுக்குள்ள சிவபெருமான் நிச்சயமாக சத்தியமாக ப்ராமிஸாக, காட் ப்ராமிஸாக, சிவன் மேல சத்தியமாக இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். ஆக நம்ம இனிமே எதை ஓம்ப வேண்டும்? சிவபெருமான டெய்லி அவர் சாப்பிட்டாரா குளிச்சாரா அதை பார்த்துக்கணும்.
அவர் குளிச்சாதான் உயிர் குளிக்கும். உயிர் குளிச்சாதான் இந்த உடல் குளிக்கும். ஆக உடலை குளிச்சுட்டு நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு டைம் பார்த்துக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இல்லை வேற ஏதாவது கையில் பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு ஜென்ஸு மாதிரி ரொம்ப ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு இது என்ன சொல்கிறதுமா காலிஃப்ளவர் மாதிரி கட்டிங் பண்ணிக்கிட்டு அது நல்ல முஸ்டாக் சரி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. உடலுள் உத்தமன் குடிகொண்டுள்ளான் என்று உணர்ந்து உடலை ஒம்புகின்றேனே. அதனால இந்த உடல்ல சிவபெருமான் குடியிருக்கிறார், என்னுடைய உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்கிறார் என்பதுதான் இன்றைய பாடத்தின் ஒரே கருத்து. அதுக்கு தான் இன்று 24 வரிகளை பாடியிருக்கின்றோம். இப்போ அருமையான இந்த பாடல், ரொம்ப எளிமையான பாடல் இது. எல்லாரும் வீட்டில் அடிக்கடி பாடி பழகுங்க. ஒரு 4 வரிகளை பாடி இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் பொழிதரு பொலியோர் பொதுவினில் நடம் நவில் கணிதரு செவ்வாயுமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்தழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொழிதரு பொலியோர் பொக்கினிதருளினன் ஒளிதரு கைலை உயர்கிழவோனே. கைலை கிழவோன், கைலை கிழவோன் என்றால் யாரு? சிவபெருமான். தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்க இறைவன் முடிக்கிறார் பாருங்க, மாணிக்கவாசக பெருமான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று தென்னாட்டில் ஆரம்பித்து கடைசியாக பாடலை எங்க முடிக்கிறார்? ஒளிதரு கைலை உயர்கிழவோன்